மறுபடியுமாய் உம்முடைய ஊழியத்துக்காக ஓட பலத்தை தாங்க ஆண்டவரே. ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಸೇವೆಗಾಗಿ ಬಲವನ್ನು உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಜೀವಳ ನಾಮத்தினாலே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಳ ನಾಮದಲ್ಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லாமே. கரங்களெத்தி ಹೇಳನವೇ. ஹalleluya. 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 கர்த்தருடைய நாமம் மகிமை உள்ளது. ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಉಳ್ಳದ್ದು. கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் கடந்து செல்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಮುಂದುವರಿಯೋಣ. நிறைய டைம் போயிடுச்சு. ತುಂಬಾ ಸಮಯವಾಯಿತು. இன்னும் கொஞ்ச நேரம் தான் எனக்கு இருக்குது. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯವೇ ಇದೆ. அந்த கொஞ்ச நேரத்துல ಆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಕಲಿಯೋಣ. ரொம்ப முக்கியமான விஷயம். ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ. நீங்கள் கரெக்ட்டா இந்த வார்த்தைகளை கேட்பீர்கள் என்றால், ನೀವು ಸರಿಯಾಗಿ ಈ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುವುದಾದರೆ, ஒரு கிறிஸ்தவனாய் இந்த உலகத்திலே நாம் தைரியமாய் வாழ முடியும். ಒಂದು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಜೀವಿಸಬಹುದು. ஹalleluya. ஹalleluya. இந்த வார்த்தைக்காய் நாம் ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்வார். ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ನಾವು ಈ ಮಾತನ್ನು ಕೇಳುವಾಗ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசியுங்கள். ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು ಓದಿ. எபேசியரின் புத்தகம், ಎಬೇಸ್ಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 27வது வசனம். 27ನೇ ವಾಕ್ಯ. எபேசியர் 4:27. எடுத்த பிள்ளைகள் சத்தமா வாசிங்க. சைத்தானனுக்கு அவகாசம் கொடಬೇಡ್ರಿ. தமிழ்ல, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ಸೈತಾನಿಗೆ ಜಾಗ ಕೊಡದೆ ಇರಿ. நம்மெல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். தலையினை பகிச்சு ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய கண்கள், செவிகள், இருதயம் திறக்கப்படுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனத்தின் மேலாக இந்த சத்தியம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பார்க்கும் பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக. Thank you Lord. என்னை மறைத்து கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். ஹalleluya. 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 இன்றைக்கு செய்திக்காய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை, ಈ ದಿನ ಸಂದೇಶಕ್ಕಾಗಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡ ವಾಕ್ಯವು சாத்தானின் தந்திரத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ಸೈತಾನ ಕುತಂತ್ರವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಿ ನಾವು ಜ್ಞಾನಿಸಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. பிசாசின் சூழ்ச்சியை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ಆ ಸೈತಾನದ ಸೂಕ್ಷ್ಮ ಕೃತ್ಯವಾಗಿ ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕು. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ சாத்தானுடைய எல்லா தந்திரங்கள் அறிந்திருக்க வேண்டும். ಸೈತಾನ ತಂತ್ರಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿದವರಾಗಿರಬೇಕು. நாம் இடம் கொடுக்கும் பொழுது, ನಾವು ಜಾಗ ಕೊಡುವಾಗ இந்த சாத்தான் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும். ಸೈತಾನ ಒಂದು ಕರುವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕಾಗತ್ತೆ. அவன் நம்மை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக பயன்படுத்த முடியும். ಅವನು ನಮ್ಮನ್ನು ಒಂದು ವಸ್ತುವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும். கருவினானது ஒரு ஆயுதமாக, ಒಂದು ಆಯುಧವಾಗಿ, ஒரு கருவியாக, தமிழ்ல கரெக்டா இருக்கு, கருவியாக பயன்படுத்த முடியும். ಒಂದು ಆಯುಧವಾಗಿ ಅವನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆண்டோடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು சாத்தானுடைய சூழ்ச்சிகளை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். ಸೈತಾನ ಸೂಕ್ಷ್ಮೆಯನ್ನು ತಿಳಿದು ನಾವು ನಡಿಬೇಕು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, சாத்தான் தந்திரம் உள்ளவன் என்று. ಅವನು ಕುತಂತ್ರ ಉಳ್ಳವನು. அவன் நேராக யாரையும் தாக்குவதில்லை. ಅವನು ನೇರವಾಗಿ ಯಾರನ್ನು ಮುಟ್ಟೋದಿಲ್ಲ. அவன் மறைமுகமாய் தந்திரமாய் செயல்படுகிறான் என்று. ಅವನು ರಹಸ್ಯವಾಗಿ ತಂತ್ರವಾಗಿ ಅವನ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾನೆ. சாத்தான் ஒரு மனுஷனை தாக்க வேண்டும் என்றால், ಸೈತಾನ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮುಟ್ಟಬೇಕಂದ್ರೆ அந்த மனுஷன் அவனுக்கு இசைந்து கொடுக்கும் பொழுது அவனுக்குள்ளாக அவன் கிரியை செய்ய முடியும். ಅವನಿಗೆ ಜಾಗ ಕೊಡುವಾಗ ಅವನ ಒಳಗಡೆ ಅವನ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾನೆ. அப்படி ஒரு மனுஷன் சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, ಹಾಗೆ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಸೈತಾನಿಗೆ ಜಾಗ ಕೊಡುವಾಗ, அதற்குள்ளாக நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால், ಅದರ ಒಳಗಡೆ ನೀವು ಸಿಗಾಕೊಂಡ್ರೆ, அதற்கு நீ இடம் கொடுத்து விட்டாய் என்றால், ಅದಕ್ಕೆ ನೀವು ಜಾಗ ಕೊಟ್ರೆ, அதிலிருந்து வெளியே வருவது ரொம்ப கடினம். ಅದರಿಂದ ಆಚೆ ಬರೋದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவனுடைய வலையிலே நீ விழுந்து விட்டாய் என்றால், ಸೈತಾನಿಗೆ ಜಾಗವನ್ನು ಕೊಟ್ಟು ಅವನ ಬಲೆಯಲ್ಲಿ ನೀನು ಬಿದ್ದು, அவனுடைய தந்திரமான காரியங்களிலே நீ விழுந்து விட்டாய் என்றால், ಅವನ ಕುತಂತ್ರ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನೀನು ಬಿದ್ದೋದ್ರೆ, முதலாவது அவன் டச் பண்றது உன்னுடைய ஜெப வாழ்க்கை.
ಮೊದಲನೇದಾಗಿ ಅವನನ್ನು ಮುಟ್ಟೋದು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತ. இரண்டாவது உன் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை உன்னிலிருந்து எடுத்து போடுவான். ಎರಡನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಂತ ಅಭಿಷೇಕವನ್ನ ಎತ್ತು ಬಿಡುತ್ತಾನೆ. மூன்றாவது உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை அவன் கள்ளை பொருளாக எடுத்து போடுவான். ಮೂರನೇದು ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿರುವಂತ ಆರೋಗ್ಯವನ್ನು ಅವನ ಕಳ್ತನ ಮಾಡಿ ಎತ್ತುಕೊಂತಾನೆ. நான்காவது உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கும்படியாய் உள்ளே வருவான். ನಾಲ್ಕನೇದು ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಜೀವಿತವನ್ನು ಅವನ ಹಾಳು ಮಾಡ್ತಾನೆ. இப்படி அநேக வழிகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் உள்ளாடி வரும் பொழுதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ಈ ರೀತಿಯಾದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಸೈತಾನ್ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕಾದ್ರೆ ಅವನಿಂದ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತವೆ. அப்ப இந்த சாத்தானுடைய சூழ்ச்சிகளை ஆண்டோடைய பிள்ளைகள் நாம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். ಸೈತಾನ ಕುತಂತ್ರವನ್ನು ನಾವು ನಿಶ್ಚಯವಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡವರಾಗಿರಬೇಕು. சாத்தான் வருகிற வழிகளையும் அவன் செயல்கிற செயல்பாடுகளையும் நீ அறிந்து கொண்டாய் என்றால், ಸೈತಾನ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಅವನೆಲ್ಲ ತುತಂತ್ರ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ உன் பிரச்சனையிலிருந்து நீ விடுபட்டு அந்த கண்ணிகளிலே விழாமல் நீ பாதுகாக்க முடியும். ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ನೀನು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟು ಅವನ ಕಣ್ಣಿಗೆ ಬೀಳ್ದಂಗೆ ನೀನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. ஆனால் இந்த சாத்தான் யாரை டார்கெட் வைத்து பிடிக்கிறான் என்றால், ಯಾರನ್ನ ಗುರಿ ಇಟ್ಟು ಅವನು ಹಿಡಿತಾನಂದ್ರೆ ಸೈತಾನು அவன் பாவிகளை தேடி போவதில்லை. ಅವನು ಪಾಪಿಗಳನ್ನ ಹುಡುಕಿ ಹೋಗಲ್ಲ. துரோகம் செய்கிறவர்களை தேடி போவதில்லை. ದ್ರೋಹವನ್ನ ಮಾಡೋದನ್ನ ನೋಡಿ ಹೋಗಲ್ಲ. துன்மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை தேடி போவதில்லை. ದುರ್ಮಾರ್ಗರನ್ನ ನೋಡಿ ಅವನು ಹೋಗೋದಿಲ್ಲ. அக்கிரமக்கார பிள்ளைகளை தேடி போவதில்லை. ಅಕ್ರಮವಾಗಿ ಜೀವಿಸುವಂತರು ನೋಡಿ ಹೋಗಲ್ಲ. பாவத்திலே விழுந்து விழுந்து மறுபடியுமாய் துணிகரமாய் பாவம் செய்கிற பிள்ளைகளை தேடி போவதில்லை. ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಉತ್ಸಾಹದಿಂದ ಪಾಪವನ್ನ ಮಾಡೋರಿಗಾಗಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. அவன் தேடி போவதெல்லாம், ಅವನು ಹುಡುಕಿ ಹೋಗೋದಿಲ್ಲ, யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ಯಾರು ದೇವರಿಂದ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡ ಪಾತ್ರೆ, யாரை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார், ಯಾರು ದೇವರನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದಾನೋ, யார் மேலாக தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ಯಾರ ಮೇಲೆ ದೇವರ ದರ್ಶನವಿದೆಯೋ, யாரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார், ಯಾರು ದೇವರನ್ನ ಮಹಿಮೆಯಾಗಿ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾನೋ, யாரை கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், ಯಾರಲ್ಲಿ ದೇವರ ಅಧಿಕವಾದ ಕ್ರಿಯೆಗಳು ಮಾಡ್ತಾನೋ, யாரை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார், ಯಾರನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿಟ್ಟಿದಾನೋ, இப்படிப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் தேடிதான் அவன் வருகிறான். ಈ ರೀತಿಯಾಗಿರುವಂತ ಮಕ್ಕಳ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಅವನು ಬರ್ತಾನೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால், ನೀವು ಆದಿಕಾಂಡದ ಪ್ರಜ್ಞೆವರೆಗೂ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ அவன் தாக்குகிற எல்லா பிள்ளைகளுமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ಅವನ ಮುಟ್ಟಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡುವಾಗ ದೇವರಿಂದ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದಂತ ಪಾತ್ರೆಗಳನ್ನ. அதனாலதான் சொன்னேன், ಅದಕ್ಕೆ ಹೇಳಿದೆ, பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்து செயல்படுக வேண்டும். ಸೈತಾನ ತುತಂತ್ರಗಳನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡು ಅವನ್ನ ಉಪಯೋಗಿಸಬೇಕು. நீ அவனுடைய திட்டங்களை அறிந்து செயல்படவில்லை என்றால், ನೀನು ಅವನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ತಿಳ್ಕೊಂಡು ನೀನು ಉಪಯೋಗಿಸಬಹುದಾದ್ರೆ அவன் விழிக்கிற வலைகளிலே நாம் விழுந்து விடுவோம். ಅವನ ಬೀಸುವಂತ ಬಲೆಗಳನ್ನ ಬಿದ್ದೋಗ್ತೀವಿ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் எபேசியரின் புத்தகம் சொல்லுகிறது. ಅದಕ್ಕೆ ಎಫೆಸ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று. ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡದೆ ಇರಿ. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை திறந்து கொடுக்கிறோம், வாசலை திறந்து கொடுக்கிறோம் பிசாசு வருவதற்கு. ನಾವು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದು ಬಿಡ್ತಾ ಇದೀವಿ ಅವನು ಒಳಗಡೆ ಬರೋದಕ್ಕೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று. ಸೈತಾನಿಗೆ ಜಾಗ ಕೊಡದೆ ಇರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. இந்த சாத்தான் ಈ ಸೈತಾನು ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்பொழுது அவன் எப்படி செயல்படுகிறான் தெரியுமா? ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಬರುವಾಗ ಅವನು ಹೇಗೆ ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணி அவருடைய நாமத்துக்காக பயன்படுத்துவதை போல ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿ ಅವರ ನಾಮಕ್ಕಾಗಿ ಉಪಯೋಗಿಸುವಾಗ பிசாசானவன் ಸೈತಾನನು அவனுடைய தந்திரமான வேலைகளுக்காக பயன்படுத்துவதற்கு மனுஷனை ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறான். ಅವನ ತುತಂತ್ರ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಉಪಯೋಗಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಮನುಷ್ಯನೊಂದು ಆಯುಧವಾಗಿ ಅವನು ಉಪಯೋಗಿಸ್ಕೊಂತಾನೆ. ஒரு கருவியாக அவன் பயன்படுத்துகிறான். ಒಂದು ಆಯುಧವಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಂತಾನೆ. ஒரு கருவியாக என்றால் ಒಂದು ಆಯುಧವೆಂದರೆ ஒரு மனுஷனுக்கு உள்ளாக சத்துரு உள்ளாடி வந்து ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಒಳಗಡೆ ಆ ಶತ್ರು ಒಳಗಡೆ ಬಂದು அந்த மனுஷனுடைய எல்லா கண்ட்ரோலும் அவன் எடுக்கிறான். ಅವನ ಎಲ್ಲ ಕಂಟ್ರೋಲ್ ಅವನು ತೆಗೆದುಕೊಂತಾನೆ. இப்ப பிசாசு சொல்லுகிற எல்லா காரியத்தையும் அந்த மனுஷன் செய்யும்படியாய் மாற்றுகிறான். ಆ ಸೈತಾನ್ ಹೇಳುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಅವನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಬದಲಾಗ್ತಾನೆ. ஒரு சாத்தானுடைய கிரியை நமக்குள்ளாக வந்த பிறகு ಆ ಸೈತಾನ ಕ್ರಿಯೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗ அவன் சொல்லுவதெல்லாம் நம்முடைய மனதுக்கு சரி என்றே படும். ಅವನು ಹೇಳುವುದೆಲ್ಲ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ತೋಚುತ್ತೆ. நாட்கள் செல்ல செல்ல ದಿನಗಳು ಆಗ್ತಾ நீ செய்கிற தப்பை கூட நீ சரி என்று மாற்றிக்கொள்ள முடியவே முடியாது. ನೀನು ಮಾಡೋದು ತಪ್ಪು ಕೂಡ ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, அவன் தந்திரம் உள்ளவன் என்று. ಅವನು ಸ್ವತಂತ್ರ ಉಳ್ಳವನು. அவன் தந்திரம் உள்ளவன் என்று. ಅವನು ಸ್ವತಂತ್ರ ಉಳ್ಳವನು. ஹalleluya, ஹalleluya. இயேசு உன்னோடு இருந்தால் மட்டும்தான், ಯೇಸು ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ நீ தப்பு செய்யும் பொழுது தப்புன்னு உனக்கு தெரியும்.
ತಪ್ಪು ಮಾಡುವಾಗ ತಪ್ಪೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತ ಆಮೆನ್. ಹೇಳ್ತೀರಾ? ಆಮೆನ್. இயேசு உன் கூட இருந்தா மட்டும்தான் ಯೇಸು ನಿನ್ನ ಜೊತೆ ಇದ್ರೆ ಮಾತ್ರನೇ நீ செய்கிற தப்பு ನೀನ್ ಮಾಡೋದು ತಪ್ಪು தப்பு என்று ஒத்துக்கொள்ளுவாய். ತಪ್ಪೆಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಂತೀಯ. இல்லை என்றா ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நீ செய்வது எல்லாமே சரி என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். ನೀನ್ ಮಾಡೋದೆಲ್ಲ ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ಇರ್ತೀಯ. இது யாருடைய குணம்? ಇದು ಯಾರದ ಗುಣ? பிசாசு தந்திரமாய் ஒரு மனுஷனுக்குள்ளே செயல்படும் பொழுது இந்த காரியம் நடைபெறுகிறது. ಪಿಶಾಚಿ ಕುತಂತ್ರಗಳು ಉಂಟಾಗುವಾಗ ಈ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತೆ. அவன் நம்முடைய கண்ட்ரோலை கையில எடுத்த பிறகு இந்த ஆயுதமாய் பயன்படுத்த ಅವನು ஆரம்பிக்கிறான். ನಮ್ಮ ಕಂಟ್ರೋಲ್ ಅನ್ನ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ತುಕೊಳ್ಳುವಾಗ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. இந்த தந்திரத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ಈ ತುತಂತ್ರವನ್ನು ಯಾರು இந்த ಕಂಡುಹಿಡಿಯಕ್ಕಾಗಲ್ಲ. தந்திரம் எப்படி செயல்படுது என்று கண்டுபிடிக்க ಈ முடியாது. ತುತಂತ್ರ ಹೇಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತೆ ಎಂಬುದನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಕ್ಕಾಗಲ್ಲ. ஆனால் ಆದರೆ ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் இந்த தந்திரத்தை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳು ಈ ತುತಂತ್ರವನ್ನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ತಿಳಿದವರಾಗಿರಬೇಕು. அவன் எப்படி கிரியை செய்கிறான்? ಅವನು ಹೇಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾನೆ? யாவது வழிகளிலே பிள்ளைகளை பிடித்து வைக்கிறான்? ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನ ಹಿಡಿದಿಕ್ಕೊಂತಾನೆ? எப்படி அவன் பயன்படுத்துகிறான்? ಹೇಗೆ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಂತಾನೆ? இந்த ரகசியத்தை நீயும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். ಈ ರಹಸ್ಯವು ನೀವು ನಾನು ತಿಳ್ಕೊಂಡಿರಬೇಕು. அப்போதுதான் அவன் மறுபடியுமாய் வரும்பொழுது நீ அந்த வலையிலே மாட்டிக்கொள்ளாமல் தப்ப ಆಗಲೇ முடியும். ಅವನು ತಿರುಗಿ ಬರುವಾಗ ಬಲೆಯಲ್ಲಿ ಸಿಗಾಕೊಳ್ಳೋದನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಂತೀಯ. இது கர்த்தருடைய ஞானம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ಈ ದೇವರ ಜ್ಞಾನವು ನಮಗೆ அந்த ಹೇಳಿಕೊಡುತ್ತೆ. ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். ಆ ಜ್ಞಾನ ನಮಗಿರಬೇಕು. பிசாசின் தந்திரங்களை கண்டுபிடிப்பதற்கான ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். ಸೈತಾನ ತುತಂತ್ರ ಕಂಡುಹಿಡಿದಕ್ಕಾಗಿ ಜ್ಞಾನ ನಮಗಿರಬೇಕು. தாவீதನು தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. ದೇವರ ಹೃದಯಕ್ಕೆ ಹೋಲಿಕೆವೆಂಬುದಾಗಿ அவனுக்கும் அந்த ஞானம் இல்லை. ಅವನಿಗೆ ಜ್ಞಾನವಿಲ್ಲ. இந்த உலகத்திலே எல்லா ஞானவானை காட்டிலும் பெரிய ஞானவான் சாலமோன். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗಿಂತ ಜ್ಞಾನವಂತನು ದೊಡ್ಡ ಜ್ಞಾನವಂತನು ಸೊಲೊಮೋನ್. அவனுக்கும் கூட அந்த ஞானம் இல்லை. ಅವನಿಗೆ ಜ್ಞಾನವಿಲ್ಲ. ஏனென்றால் பிசாசானவன் மிக தந்திரமாய் ஆழமான தந்திரமாய் உள்ளவனாய் இருக்கிறான் என்று வேதம் ಯಾಕಂದ್ರೆ சொல்லுகிறது. ಸೈತಾನನು ದೊಡ್ಡ ತುತಂತ್ರವುಳ್ಳವನಾಗಿ ಆಳವಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡೋನಾಗಿದ್ದಾನೆ. இந்த சாத்தானுடைய சூழ்ச்சிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ಈ ಸೈತಾನ ತುತಂತ್ರಗಳನ್ನು ನಾವು ಕಂಡುಹಿಡಿಯಬೇಕು. அவனுடைய வலையில சிக்கிட்டோம்னா ಅವನ ಬಲೆಯಲ್ಲಿ ಸಿಗಾಕೊಂಡ್ರೆ முதல்ல அவன் பண்ணக்கூடிய வேலை ಮೊದಲನೇದಾಗಿ ಅವನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ நமக்குள்ள வரும்போது தெரியாது. ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಬರುವಾಗ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. நமக்குள்ள அவன் வருவது தெரியாது. ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಬರೋದು ಗೊತ್ತಾಗಲ್ಲ. நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರಾಗಿರ್ತೀರಾ. அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருப்பீர்கள். ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಕೊಂಡವರಾಗಿರ್ತೀರಾ. அநேகருக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுவீர்கள். ಅನೇಕರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರಿಗಾಗಿ ಬದಲಾಗ್ತೀರಾ. எல்லாமே இருந்தாலும் ಎಲ್ಲ ಇದ್ರೂ ಕೂಡ ஒரு சத்துரு ஒரு மனுஷனுக்குள்ளாக எப்படி வருகிறான்? ಒಂದು ಶತ್ರು ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಹೇಗೆ ಬರ್ತಾನೆ? அவன் வந்த பிறகு அந்த வருகிற வழி நமக்கு தெரியாது. ಅವನು ಬರುವಂತ ಮಾರ್ಗ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ஆனால் அவன் வந்த பிறகு ಆದ್ರೆ ಅವನು ಬಂದ ನಂತರ நம்முடைய குணங்களிலே சில மாற்றங்களை பார்க்க முடியும். ನಮ್ಮ ಸ್ವಭಾವವು ಬದಲಾಗೋದು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அது வரைக்கும் நீ நல்லா இருப்ப. ಅದರವರೆಗೂ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾನೆ. இந்த சாத்தானுடைய வழிகள் நமக்குள்ளே வந்த பிறகு ಈ ಸೈತಾನ ತುತಂತ್ರ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗ நம்முடைய குணங்களிலே மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ನಮ್ಮ ಸ್ವಭಾವ ಬದಲಾಗುತ್ತೆ. அவன் முதலாவது செய்கிற வேலை ಮೊದಲನೇದಾಗಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை முதலாவது கட் பண்ணுவான். ನೀನು ಹೊಂದಿಕೊಂಡ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಮೊದಲನೇದಾಗಿ ಕಟ್ ಮಾಡ್ತಾನೆ. நீ உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களை விட்டு இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு எப்படி வாழ்கிறாயோ அந்த வாழ்க்கையை முதலாவது கட் பண்ணுவான். ನೀನು ಲೋಕದೊಂದಿಗೆ ಇರುವಾಗ ಜೀವಿಸಿಕೊಂಡು ಹೇಗೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ನೀನು ಬಂದಿಯೋ, ನೀನು ಬಂದ ನಂತರ ಹೇಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದೆ ಆ ಜೀವಿತವನ್ನ ಕಟ್ ಮಾಡ್ತಾನೆ. சாத்தானுடைய நீங்க வலையில விழுந்துட்டீங்கன்னா, ಸೈತಾನ ಬಲೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದೋದ್ರೆ தேவனோடு உள்ள ஒரு உறவை முதல்ல கட் பண்ணுவான். ದೇವನೊಂದಿಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಐಕ್ಯತೆಯನ್ನ ಕಟ್ ಮಾಡ್ತಾನೆ. உன் மேல சாபத்தை கொண்டு வந்து வைத்து விடுவான். ನಿನ್ನ ಮೇಲೆ ಶಾಪವನ್ನ ಕೊಂಡು ಬಂದು ಇಡ್ತಾನೆ. தேவன் உன்மேல வைத்திருக்கிற தரிசனத்தை நடக்க விடாமல் தடை பண்ணுவான். ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಒಂದು ದರ್ಶನವು ನಡೆಯದೆ ಅವನು ತಡೆ ಮಾಡಿರ್ತಾನೆ. கடைசியில பரலோகத்துக்கு செல்ல விடாமல் பாதாளத்துக்கு வழிகாட்டுவான். ಕಡೆಯದಾಗಿ ಪರಲೋಕ ಹೋಗಕ್ಕೆ ಬಿಡದೆ ಪಾತಾಳಕ್ಕೆ ಅವನು ಜಾಗ ತೋರಿಸ್ತಾನೆ. இந்த சாத்தான் ಈ ಸೈತಾನನು தந்திரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும் பொழுது ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅವನು ಕಾರ್ಯ ಮಾಡುವಾಗ நீ அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானம் உனக்கு வேண்டும். ನೀನು ಅದನ್ನು ಕಂಡುಹಿಡಿದ ಜ್ಞಾನವು ನಿನಗೆ ಬೇಕು. ஹalleluya 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 ஹalleluya. பிசாசானவன் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து ಸೈತಾನ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಬಂದು அவன் டைரக்டா எதையும் செய்வதில்லை, ನೇರವಾಗಿ ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ. அவன் முதலாவது நம்மை கருவியாய் பயன்படுத்துவான். ಅವನೊಂದು ಆಯುಧವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂತಾನೆ. எப்படி ஒரு மனுஷன் அவனுக்கு கருவியாய் நாம் மாறுகிறோம்? ಹೇಗೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಅವನಿಗೆ ಉಪಯೋಗಿಸುವ ಪಾತ್ರೆಯಾಗಿ ಬದಲಾಗ್ತೀವಿ. அவனுக்கு எது விருப்பமோ அதை போல நம்மை பயன்படுத்துவான். ಅವನಿಗೆ ಏನು ಪ್ರಿಯವೋ ಅದನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಬದಲಾಗ್ತೀವಿ. அவன் எப்படி செய்வான் என்றால், ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನಂದ್ರೆ இவரை கெடுக்கணும்னா ಅವನು ಕಡಿಸಬೇಕು ಅಂದ್ರೆ என்ன பயன்படுத்துவான்? ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ಕೊಂತ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ಚೆನ್ನಾಗಿ இவரை கெடுக்கணும்னா
ನನ್ನನ್ನು ಕೆಡಿಸಬೇಕು ಅಂದ್ರೆ என்ன பயன்படுத்துவான். ಅವನು ಉಪಯೋಗಿಸ್ಕೊಂತಾರೆ. ஆனா எனக்கு தெரியாது. ಅದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எனக்குள்ள கிரியை நடக்கும். ಅದು ನನ್ನೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ನಡೆಯುತ್ತೆ. ஆனால் டார்கெட் யாரு? இவர்தான். ಆದರೆ ಚಿಗಾಕೊಳ್ಳೋದು ಯಾರು? ನಾನು. ஹalleluya. ஹalleluya. ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು அவருடைய சாயலிலே மனுஷனை உண்டாக்கினார். ಅವರ ರೂಪದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದರು. உண்டாக்கினாரா இல்லையா? ಉಂಟು ಮಾಡಿದ್ರಾ ಇಲ್ಲವಾ? யாருடைய சாயலிலே உண்டாக்கினார்? ಯಾರ ರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು? மனுஷன் யாருடைய சாயலில் இருக்கிறோம்? ಮನುಷ್ಯನು ಯಾರ ರೂಪದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ? தேவனுடைய சாயலிலே ஆதியிலே தேவன் உண்டாக்கினார். ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. இந்த தேவனுடைய சாயலிலே உண்டாக்கின மனுஷனை அவன் கவிழ்த்து போடும்படியாய் பிளான். ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ ಮನುಷ್ಯನನ್ನು ಅವನ ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ಕಟ್ಟಿಸೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸಿದ. எப்படி கவிழ்க்கிறான் தெரியுமா? ಹೇಗೆ ಮಾಡ್ದ ಗೊತ್ತಾ? ஒரு மனுஷனுக்குள்ளாக, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಒಳಗಡೆ ஒரு பொறாமை வருதுன்னு வச்சுக்கோங்க. ಒಂದು ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು ಬಂದ್ರೆ, ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை வரும்போது, ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು ಬಂದುವಾಗ அவனுடைய தேவன் நமக்கு கொடுத்த சாயலை அழிக்கும்படியாய் வருகிறான். ಅದು ದೇವರ ಕೊಡುವಂತ ಸ್ವರೂಪವನ್ನ ಕೆಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಬರ್ತಾನೆ. உன்னுடைய இருதயத்துல கோபம் வருதா? ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಕೋಪ ಬಂದ್ರೆ, உன்னுடைய இருதயத்துல பொறாமை வருதா? ನಿನ್ನ ಒಳಗೆ ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು ಬಂದ್ರೆ, என்னெல்லாம் பிசாசின் கிரியைகள் உனக்குள்ளாய் செயல்படுகிறதோ, ಏನೆಲ್ಲಾ ಸೈತಾನ ಕ್ರಿಯೆಗಳಿನಲ್ಲಿ ಉಂಟಾಗತ್ತೋ, அது உன்னிலே கிரியை செய்ய ஆரம்பிக்குது என்று அர்த்தம். ನಿನ್ನಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ பிசாசின் வித்து உனக்குள்ளே கிரியை செய்கிறது என்று அர்த்தம். ಸೈತಾನನ ಬೀಜವು ನಿನ್ನಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತೆಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. நான் இப்ப சொன்ன சுபாவங்கள் எல்லாம் ನಾನು ಹೇಳಿದಂತೆಲ್ಲ ಸ್ವಭಾವ ஆண்டவருக்குரியது அல்ல. ದೇವರ ಕುರಿತದಲ್ಲ. பிசாசுக்கு சம்பந்தப்பட்ட குணங்கள் இது. ಸೈತಾನಿಗೆ ಸಮವಾದ ಗುಣವು. அன்பு தேவ ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, நீ உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள். ನಿಮ್ಮನ್ನೇ ಶೋಧಿಸಿ ನೋಡಿ. உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு இந்த குணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது? ಯಾವ ವೆರೈಟಿ ಗುಣವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ? ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட, ಒಂದು ಚಿಕ್ಕ ವಿಷಯ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ சிலருக்கு பயங்கரமான கோபம் வரும். ಕೆಲವರಿಗೆ ದೊಡ್ಡ ಕೋಪ ಬರುತ್ತೆ. சிலருக்கு பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கவே மனசு வராது. ಕೆಲವರಿಗೆ ಬಿಟ್ಟು ಕೊಡೋಕೆ ಮನಸ್ಸು ಬರಲ್ಲ. அவன் ஒரு வார்த்தை சொன்னா நான் 4 வார்த்தை பேசிட்டு தான் வருவேன். ಅವನು ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ ನಾನು 4 ಮಾತು ಮಾತಾಡಿ ಬರ್ತೀನಿ. ஹalleluya. ஹalleluya. சிலருங்க சபையில தான் நல்ல கம் சிப்புன்னு இருக்கிறீங்க. ಕೆಲವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಗಪ್ಚುಪ್ ಅಂತಿದ್ದೀರಾ. வீடுகள்ல பக்கத்து வீட்ல எல்லாம் போய் பார்த்தா தெரியும். ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ எப்படி சட்டி பானை எல்லாம் பறக்குதுன்னு. ಹೇಗೆ ನಿಮ್ಮ ಮನೆ ಇರುವಂತ ಪಾತ್ರೆ ಎಲ್ಲ ಓಡುತ್ತೆ ಎಂಬುದು. ஹalleluya. ஹalleluya. ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்கிறதுக்காக போனேன். ಒಂದು ಮನೆಗೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಹೋದೆ. அந்த வீட்டுக்கு பின்னாலோடி தான் நான் வந்து சேரணும். முன்ன வரணும்னா ಆ ಮನೆ ಹಿಂದುಗಡೆಯಿಂದನೇ ಹೋಗಿ ನಾನು ಆ ಮನೆಗೆ ಮುಂದಕ್ಕೆ ಸೇರಬೇಕು. பின்னாலோடி வரும்போது கேட்ட சத்தத்தை கேட்டு அப்படியே பைக் எடுத்து திரும்ப வந்துட்டேன். ಆ ಮನೆ ಹಿಂದೆ ಬರುವಾಗಲೇ ಆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಬೈಕ್ ತಗೊಂಡು ಹಿಂದೆ. ஹalleluya. ஹalleluya. இது எதுக்கு சொல்றேன்னா, ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, யாருடைய குணத்தை நாம் வெளியே காட்டுகிறோம். ಯಾರು ಗುಣಾತಿಶಯ ನಾವು ಆಚೆ ಕಾಣಿಸ್ತೀವಿ. இந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சுனா, ಈ ಗುಣವೆಲ್ಲ ನಮ್ಮಗಳ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾದರೆ உன்னை தெரிந்துகொள். ಒಂದು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. உன் மூலமாக சத்துரு உன்னை கருவியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಶತ್ರುವಿನ ಒಂದು ಆಯುಧವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஹalleluya. 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 பிசாசு ஒருபோதும் நேரடியாய் உன்னை அடிப்பதில்லை. ಸೈತಾನ ನೇರವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಕಡಿಸೋದಿಲ್ಲ. அவன் உன்னை கருவியாய் பயன்படுத்தி யூஸ் பண்ணுவான். ಅವನೊಂದು ಆಯುಧವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿ ನಿನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂತಾನೆ. எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனம் 1ನೇ ವಾಕ್ಯ. தேவனாகிய கர்த்தர் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது. கன்னடத்தில் உள்ள வாசிங்க. ஹalleluya. ஹalleluya. இதுதான் பிசாசோட தந்திரம் என்று சொல்லுகிறேன். இதே சைத்தான துதಂತ್ರ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. இதுதான் அவனுடைய தந்திரமான வார்த்தை. இதே துதಂತ್ರವಾದ ಮಾತು. எல்லாருக்கும் தெரியும் சரித்திரம். ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಈ ಚರಿತ್ರೆ. ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாள் 2 பேரை உருவாக்கினார். ಆದರೆ ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆದಾಮ್ ಹವ್ವಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. முதல்ல யாரை உருவாக்கினாரு? ಮೊದಲು ಯಾರನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದ್ರು? ஆதாம் உருவாக்கினாரு. ಆದಾಮನ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. இரண்டாவது ஏவாள் எப்படி வந்தா? ಹವ್ವಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. அப்படியே வந்தானா? ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து ஏவாளை உருவாக்கினார். ಆದಾಮನ ಪಕ್ಕ ಎಲುಬಿಂದ
ಎಲುಬನ್ನ ತೆಗೆದು ಅವೆಲ್ಲ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. அப்ப ஆதாமுடைய விலா எலும்பு தான் யாரு? ಯಾರು ಪಕ್ಕ ಎಲುಬು ಯಾರು? ஏவாள். ಏವಾಲ್. ஆனா நிறைய பேருடைய எலும்பு வந்து கரெக்டா மேட்ச் ஆகாதனால தான் நிறைய பிரச்சனை வரும் தெரியுமா? ಅನೇಕರಿಗೆ ಈ ಎಲುಬು ಸರಿಯಾಗಿ ಮ್ಯಾಚ್ ಆಗಿಲ್ಲ ಅಂತ ತುಂಬಾ ಸಮಸ್ಯೆ. ஆதாமு கிட்ட உள்ள அந்த விலா எலும்பு தான் வந்து மனைவியாய் சேர்ந்ததென்றால் மேட்ச் ஆகும். ಆದಾಮ ಹತ್ರ ಇದ್ದಂತ ಆ ಪಕ್ಕ ಎಲುಬು ಬಂದು ಎಂತಿಯಾಗಿ ಸೇರಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಮ್ಯಾಚ್ ಆಗೋದು. ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிற கனெக்ஷன் கரெக்டா ஏவாளை கொண்டு வந்து சேர்ப்பாரு. ದೇವರು ಕೊಂಡು ಬಂದು ಸೇರುವಂತ ಕಲೆಕ್ಷನ್ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಏವಲ್ನ ತಗೊಂಡ್ಬಂದು ಸೇರಿಸ್ತಾರೆ. நம்ம சேர்க்கிற எலும்பு வந்து சில நேரத்துல கரெக்டா மேட்ச் ஆகாது. ಆದ್ರೆ ನಾವು ನೋಡುವಂತ ಕೆಲವೊಂದು ಎಲುಬೆಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ಮ್ಯಾಚ್ ಆಗೋದಿಲ್ಲ. அப்போ ಆದಿಯಲ್ಲಿ தேவன் ஆதாமை ஏவாளையும் உண்டு பண்ணினார். ದೇವರು ಆದಾಮ್ ಏವಾಲ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದ್ರು. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ದೇವರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು? ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து என்ன சொன்னாரு? ಏಕ್ದೋನ್ ತೋಟದಲ್ಲಿ ಕೊಂಡು ಬಂದು ಏನ್ ಹೇಳಿದ್ರು? அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லிட்டு போனாரு. ಅದು ತೋಟದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಬಹುದು, ಆದರೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ವೃಕ್ಷವನ್ನು ಮಾತ್ರ ಮುಟ್ಟಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அந்த வசனம் சொல்லுகிறது, ವಚನ ಹೇಳ್ತದೆ, சர்ப்பம் தந்திரம் உள்ளது, ಸರ್ಪವು ತುತಂತ್ರ ಉಳ್ಳದು, சாத்தான் தந்திரம் உள்ளவன், ಸೈತಾನ್ ತುತಂತ್ರ ಉಳ್ಳವನು, அவன் தந்திரத்தோட வந்து கேட்கிறான், ಅವನು ತುತಂತ್ರದೊಂದಿಗೆ ಬಂದು ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, இந்த கனியை புசிக்க வேண்டாம் தொட வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரா? ಈ ಹಣ್ಣನ್ನು ಮುಟ್ಟಬೇಡ ತಿನ್ನಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಿನಗೆ ಹೇಳಿದ್ರಾ? சொன்னாரா அப்படின்னு क्वेश्चन கேக்குறான். ದೇವರು ಹೇಳಿದ್ರಾ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಿದೆ. இதுதான் தந்திரமான வார்த்தை. ಇದೇ ತುತಂತ್ರವಾದ ಮಾತು. இதுதான் தந்திரமான வார்த்தை. ಇದೇ ತುತಂತ್ರವಾದ ಮಾತು. இந்த சாத்தானுடைய ಈ ಸೈತಾನ ಟಾರ್ಗೆಟ್ வந்து ಅವನ ಟಾರ್ಗೆಟ್ ಬಂದು ஏவாள் கிடையாது, ಏವಾಲ್ ಅಲ್ಲ. ஆனால் ஏவாளுக்கு தெரியாது. ಆದ್ರೆ ಅವಳ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவன் கேட்கிற வார்த்தை இன்னதென்று ஏவாளுக்கு தெரியாது. ಆದ್ರೆ ಹೇಳುವಂತ ಮಾತು ಇವರಿಗೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. சாத்தான் கேட்கிறான், ಸೈತಾನ್ ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, ஆண்டவர் இப்படி உனக்கு சொன்னாரா? ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರಾ? இப்படி சொன்னதுண்டோ? ಈಗ ಹೇಳ್ದುಂಟೆ. கேட்கும் பொழுது ಕೇಳುವಾಗ அவன் கேட்ட காரியம் வந்து ஆதாம் இடத்துல போகல, யார்கிட்ட வந்தான்? ஏவாள் கிட்ட வந்து ಅವನು ಕೇಳಿದಂತ ಕಾರ್ಯವು ಆದಾಮನ ಹತ್ರ ಹೋಗಿಲ್ಲ, ಅವನ ಯಾರ ಹತ್ರ ಬಂದ? ಅವಳ ಹತ್ರ ಬಂದ. இதுதான் நம்ம மொழியில சொல்லாச்சுன்னா போட்டு வாங்குறது. ಇದೇ ನಮ್ಮ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಇರೋದು ಹಾಕಿ ತಗೊಳ್ಳೋದು, ஆக்கி தகியது, ಹಾಕಿ ತೆಗೆಯೋದು, போட்டு வாங்குறது, ಹಾಕಿ ತೆಗೆಯೋದು. இப்ப போட்டு வாங்குறான். அவன் சொன்னாரா? ಅವನು ಹಾಕಿ ತಗೊಂತಿದ್ದಾನೆ. அப்படியா? ಹಾಗೇನಾ? நம்ம சகோதரிகள் பாத்திருக்கீங்களா? ஒரு காரியம் கிடைச்சுன்னா அப்படியா? ನಮ್ಮ ಸಹೋದರಿಗಳು ನೋಡಿದ್ರೆ ಆ ಕಾರ್ಯ ಹಾಗೇನಾ? பாத்திருக்கீங்களா? ನೋಡಿದೀರಾ? பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு சொல்லியாச்சுன்னா அப்படியா? ಪಕ್ಕದ ಮೇಲೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಅಂದ್ರೆ ಹೌದಾ? கேட்ட உடனே இங்க இருந்து படபடபடன்னு எல்லாம் வந்துரும். ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಇದೆಲ್ಲ ಟಗಟಗ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. அது மட்டும் வர சேர்ந்து பக்கத்துல உள்ளதெல்லாம் சேர்ந்து வந்துரும். ಅಕ್ಕ ಪಕ್ಕದೆಲ್ಲ ಸೇರಿ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. இப்ப பெரிய ஸ்டோரியா மாறிடும். ಇದು ದೊಡ್ಡ ಕಥೆಯಾಗಿ ಬದಲಾಗತ್ತೆ. பிசாசின் தந்திரம். அதே சைத்தான தந்திர. தந்திரக்காரன் முதலாவது டச் பண்ணக்கூடியது சகோதரி மாறதான். அது துதந்திரದಿಂದ ಮುಟ್ಟೋದು. வேதம் சொல்லுகிறது, சத்தியவேத ಹೇಳ್ತಿದೆ, பெண்கள் பலவீனமான பாண்டம் என்று, ಹೆಂಗಸರು ಬಲಹೀನವಾದ ಪಾತ್ರೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப நீங்க தான் சகோதரிமார் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ಸಹೋದರಿಯರೆಲ್ಲ ಹುಷಾರಾಗಿರಿ. உங்க புருஷனை பற்றி சொல்லுவாங்க, உங்க புருஷன் இங்க போனாரு பாத்தியா நீ? ನಿಮ್ಮ ಪತಿ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ, லைட்டா வந்து பத்த வச்சிட்டு போயிரும். அது ಲೈಟ್ ಆಗಿ ಬಂದು ಉರ್ದು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. லைட்டா ஒரு குச்சி பத்த வச்சிட்டு போயிரும். ಲೈಟ್ ಆಗಿ ಒಂದು ಬೆಂಕಿ ಗೆಟ್ಟು ಗೀಚ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஒண்ணு இல்லைன்னா சும்மா சொல்ல, நேத்தைக்கு அந்த வண்டியில அங்க போனாரு உங்க புருஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிரும். ನಿನ್ನೆ ನಿಮ್ಮ ಯಜಮಾನ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. நம்ம சகோதரி மாதிரி ஒரு குளுகுளுன்னு இருக்க நினைக்கிறீங்களா? ನಮ್ಮ ಸಹೋದರಿಗೆಲ್ಲ ತಣ್ಣಗಿರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ 1000 வழியில யோசிக்க ஆரம்பிக்கும். 1000 ಆದಿಗಳಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡಕ್ಕೆ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய கதை கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ಹಾಗೆ ಇರಬಹುದು, ಹೀಗಿರಬಹುದು, ಹಾಗೆ ಹೀಗೆ ಅಂತ ತುಂಬಾ ಕಥೆಯನ್ನ ಕಟ್ಟಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. இது பிசாசோட தந்திரமான செயல். ಇದು ಸೈತಾನದ ತುತಂತ್ರ ಕಾರ್ಯ. இது இன்றைக்கு நேற்றல்ல, ஆதியிலே இந்த காரியம் உருவானது. ಇದು ಇಂದು ನನ್ನೆ ಅಲ್ಲ, ಆದಿಯಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಉಂಟಾಯಿತು. அதுதான் சாத்தான் செய்கிறான். ಅದೇ ಸೈತಾನ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. அவன் போட்டு வாங்குகிறான், ಅವನು ಹಾಕಿ ತಗೊಂತಿದ್ದಾನೆ. ஆண்டவர் இப்படி உங்களுக்கு சொன்னாரோ என்று ದೇವರು ನಿನಗೆ ಹೇಳಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நேசிப்பது போல பக்குவமாய் பேசுவான். ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತೆ ಹಿತವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. தந்திரமான வார்த்தைகளால பேசுவான். சுதந்திரವಾದ ಮಾತುಗಳಿಂದ ಅವನು ಮಾತಾಡ್ತಾನೆ. நல்ல ஞானவான் கூட அதே மாதிரி பேச முடியாது, அவ்வளவு அழகா பேசுவான். ಒಳ್ಳೆ ಜ್ಞಾನವಂತರು ಕೂಡ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ, ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. நீ நம்பும்படியான வார்த்தைகள் எல்லாம் அவன் வாயிலிருந்து வரும். ನೀನು ನಂಬುವಂತ ಮಾತುಗಳು ಅವನ ಬಾಯಿಂದ ಬರ್ತವೆ. அவன் கேட்கிற அந்த காரியங்களுக்கு, ಅವನು ಕೇಳುವಂತ ಆ ಕಾರ್ಯಗಳು, நீ பதில் கொடுக்காமல் இருந்தாலே நீ தப்பித்து விடுவாய். ನೀನು ಬದಲು ಕೊಡದೇ ಇದ್ರೆ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀಯ. இப்ப இங்க அதுதான் நடக்குது.
இங்க அதுதான் நடக்குது. ಇಲ್ಲ ಅದೇ ನಡೀತಿದೆ. சாத்தான் கேட்கிறான், ಸೈತಾನ್ ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொன்னதுண்டோ? ದೇವರು ಮುಟ್ಟಬಾರದೆಂಬುದು ಹೇಳಿದುಂಟೆ? இந்த கேள்விக்கு ಈ ಮಾತಿಗೆ ஏவாள் ஒரு பதிலை கொடுக்கிறாள். ಅವಳು ஒரு பதிலை கொடுக்கிறாள். ಒಂದು ಉತ್ತರವನ್ನು அங்கே எப்ப பதில் கொடுக்கிறாளோ, ಆಗ ಹೇಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಲೋ, இந்த பதில் கொடுக்காமல் இருக்கும்படியாய் தேவன் சொன்னார், இந்த கனியை நீ புசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ಇದಕ್ಕೆ ಉತ್ತರ ಕೊಡದೇ ಇರೋ ಹಾಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ಈ ಅನ್ನನ್ನ ಮುಟ್ಟಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் சாத்தான் கேட்கிறான், அப்படி சொன்னாரோ அப்படின்னு கேட்கிறான். ಅದು ಸೈತಾನ್ ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರು. நீ பதில் கொடுக்காமல் இருந்தாலே தப்பித்துக் கொள்ளலாம், ನೀನು ಬದಲು ಕೊಡದೇ ಇದ್ದರೆ ಆದ್ರೆ ತಪ್ಪಿಸ್ಕೊಂತಿದ್ದೆ. ஆனால் ஏவாள் பதில் கொடுக்கிறாள். ಅದೇ ಅವಳು ಬದಲು ಕೊಟ್ಲು. 3வது வசனம் வாசிங்க. 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. ஆனாலும் சொன்னார் என்றான். கன்னடத்தில் படிங்க. ஹalleluya ஹalleluya. இப்போ ஆண்டவருடைய ஒரு ரகசியத்தை யாருக்கு கொடுக்கறா? இப்போ ದೇವರ ರಹಸ್ಯ ಯಾರು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ? ஆண்டவர் செய்யாதன்னு சொன்ன அந்த ரகசியத்தை ஏவாள் யாருக்கு கொடுக்கறா? ದೇವರು சாத்தானுக்கு பதில் கொடுக்கறா. ದೇವರು ಮಾಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ರಹಸ್ಯವನ್ನ ಸೈತಾನಿಗೆ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಿದ್ದಾಳೆ. அவள் எப்போ இப்படி சொன்னாருன்னு உள்ள அந்த உண்மையை சொல்றாளோ, ಯಾವಾಗ ಅವನು ಹೇಳ್ತಾ ಈ ರೀತಿಯಾದ ನಿಜವನ್ನ ಅವಳು ಹೇಳಿದಳು, அப்பவே ஏவாளுக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷன் கட் ஆகுது. ಆವಾಗಲೇ ಅವಳಿಗೂ ದೇವರಿಗಿದ್ದಂತ ಹೊಂದಾಣಿಕೆ ಕಟ್ ಆಗುತ್ತೆ. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. நீ தப்பு செய்த பிறகு கட் ಆಗಲ್ಲ, ನೀನು ತಪ್ಪು ಮಾಡಿದಾಗ ಅದು ಬಿಟ್ಟೋಗಿಲ್ಲ. நீ எப்போ தேவனுக்கும் உனக்கும் உள்ள ரகசியத்தை சொல்லிட்டாயோ அப்பவே அந்த கனெக்ஷன் கட் ஆயிருது. ಯಾವಾಗ ದೇವರಿಗೂ ನಿನಗಿರುವಂತ ರಹಸ್ಯವನ್ನ ನೀನು ಬಿಟ್ಟುಕೊಟ್ಟಿಯೋ ಆವಾಗಲೇ ದೇವರ ಮಹಿಮೆ ಬಿಟ್ಟೋಯ್ತು. இப்போ இந்த ஏவாள் ಈಗ ಅವಳು பிசாசின் இன்ஸ்ட்ருமெண்டாய் கருவியாய் மாறுகிறாள். ಸೈತಾನನ ವಸ್ತುವಾಗಿ ಆಯುಧವಾಗಿ ಬದಲಾಗ್ತಿದ್ದಾಳೆ. சாத்தான் எப்போதுமே ಸೈತಾನ್ ಯಾವಾಗಲೂ நமக்கு நன்மை செய்வது போலதான் பேசுவான். ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡೋ ರೀತಿಯಾಗಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. அவன் நன்மை செய்வது போல நடிப்பான். ಅವನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡೋ ತರ ನಟಿಸ್ತಾನೆ. அன்பை காண்பிப்பது போலதான் பேசுவான். ಪ್ರೀತಿ ತೋರಿಸೋ ತರನೇ ಅವನು ತಿಳಿದುಕೊಡ್ತಾನೆ. நீ அதை நம்பி விடக்கூடாது. நீನು அதை நம்பி ಇರಬೇಡ. ஹalleluya. ஹalleluya. சத்துருவின் தந்திரங்கள் மிகவும் ஆழமானது என்று வேதம் சொல்லுகிறது. ಸೈತಾನದ ಕುತಂತ್ರಗಳು ತುಂಬಾ ಆಳವಾದೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ. அவன் உனக்கு நன்மை செய்வது போல பாலிசா பேசும் பொழுது நீ மயங்கி விடக்கூடாது. ಅವನು ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡೋ ತರ ಸಿಹಿಯಾಗಿ ಮಾತಾಡುವಾಗ ನೀನು ಮೈಕವಾಗಬಾರದು. இப்ப ஏவாள் அவனிடத்துல சொன்ன மாத்திரத்துல என்ன சொல்லுகிறான் சைத்தான்? ಅವಳು ಅವನ ಹತ್ರ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಸೈತಾನ್ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ? 4வது வசனம் படிங்க. 4ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. தெரியும்போது ஹalleluya. தமிழரால் படிங்க. ஸ்ரீயை நோக்கி சாகவே சாவதில்லை, சாயுதில்லை, கண்கள் திறக்கப்படும் என்றும் தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று பிசாசு யாருக்கு சொல்றான்? ஏவாளுக்கு சொல்றான். ಅವಳಿಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನೀನು ದೇವರಂತೆ ಆಗ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா, ಈ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದ್ರೆ நீங்க சாகவே சாக மாட்டீங்க. ನೀನು ಸಾಯೋದೇ ಇಲ್ಲ. யார் உங்களுக்கு சொன்னது? ಯಾರು ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದು? நீ சாப்பிட்டீனா, ನೀನು ತಿಂದ್ರೆ நீ தேவர்களை போல மாறிடுவ. ನೀನು ದೇವರಂತೆ ಬದಲಾಗ್ತೀಯಾ. நீ நன்மை தீமை அறியத்தக்க தேவனாய் மனிதர்களா மாறிடுவ. கட்டதನ್ನ ಒಳ್ಳೆದನ್ನ ಹರಿಯುವಂತೆ ನೀನು ಬದಲಾಗ್ತೀಯಾ. ஹalleluya. ஹalleluya. நன்மை செய்வதை போல அவன் பேசுவான். ನಿನಗೆ ಒಳ್ಳೆದನ್ನ ಮಾಡೋ ರೀತಿಯಾಗಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. உன்னுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಸಮಯ சூழ்நிலை வரும் பொழுது நீ ஏமாந்து விடக்கூடாது. ಈ ರೀತಿಯಾದ ಸಮಯ ಬಂದಾಗ ನೀನು ಬದಲಾಗಬೇಡ. இந்த நன்மை செய்வது போல பேசின உடனே ಒಳ್ಳೆದನ್ನ ಮಾಡೋ ರೀತಿಯಾಗಿ ಮಾತಾಡುವಾಗ ஏவாள் எப்படி ஏமாந்து போறான்னு பாருங்க. ಹೇಗೆ ಅವಳ ಯಾಮಾರ ಹೋಗ್ತಾಳೆ ನೋಡಿ. 6வது வசனம் படிங்க. 6ನೇ ವಾಕ್ಯ ಹೋಗಿ. ಅನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ರಮ್ಯವಾಗಿಯೂ ஹalleluya. ஹalleluya. தமிழரால் படிங்க. அப்பொழுது ஸ்திரியானவள் புசிப்பதற்கு நல்லதும்
பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் என்று கண்டு. ஹalleluya. ஹalleluya. இப்போ ஏவாளுக்கு சாத்தான் சொன்ன உடனே இவளுக்கு அந்த பழத்துக்கு மேல எப்படி வருதா? ಈಗ ಅವಳಿಗೆ ಸೈತಾನ್ ಹೇಳ್ತಿರ್ತಾರೆ ಈ ಹಣ್ಣಿನ ಮೇಲೆ ಏನು ಬರುತ್ತೋ? புசிக்கிறதுக்கு நல்லதும், ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯದು, பார்க்கிறதுக்கு ஒரு இன்பமும், ನೋಡೋದಕ್ಕೆ ಒಂದು ರಮ್ಯವು, புத்தியை தெளிவிக்கிறதுமா என்று கண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ಬುದ್ಧಿಯನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಹೇಳ್ತಿದೆ. இதுவரைக்கும் இந்த விஷயம் தெரியாத ஏவாளுக்கு இப்ப எப்படி வந்தது? ಇದುವರೆಗೂ ವಿಷಯ ಗೊತ್ತಿಲ್ಲದಂತ ಅವಳಿಗೆ ಈಗ ಹೇಗೆ ಬಂತು? எப்படி வந்தது? ಹೇಗೆ ಬಂತು? அதுதான் சாத்தானின் தந்திரமான ஒரு காரியம். ಅದೇ ಸೈತಾನ ಕುತಂತ್ರದ ಕಾರ್ಯವು. ஹalleluya. 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 ரகசியத்தை, தேவ ரகசியத்தை எப்ப சொன்னாலோ, ದೇವರ ರಹಸ್ಯವನ್ನು ಯಾವಾಗ ಹೇಳಿದಲೋ, எப்ப ஆண்டோட கனெக்ஷன் கட் ஆச்சுதோ, ಯಾವಾಗ ದೇವರ ಒಂದು ಹೊಂದಾಣಿಕೆ ಕಟ್ಟಾಯ್ತೋ, இப்ப அந்த பழம் இவளுக்கு இன்பமாய் தெரிகிறதாம். ಇವಾಗ ಆ ಫಲವು ಅಂದವಾಗಿ ಕಾಣಿಸ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் உங்க மேல கர்த்தர் வச்சிருக்க திட்டத்தை வெளியே சொல்லும் பொழுது, ಎಷ್ಟು ಜನ ಮೇಲೆ ದೇವರಿರುವಂತ தேவன் உங்க மேல வச்சிருக்க திட்டத்தை நீங்கள் வெளியே சொல்லும் பொழுது, ದೇವರಿಟ್ಟಿರುವಂತ ನಿಯೋಗವನ್ನು ನೀವು ಆಚೆ ಹೇಳುವಾಗ சத்துரு அதை வைத்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாய் உங்களை பயன்படுத்தும். ಅದನ್ನ ಇಟ್ಟು ಒಂದು ಆಯುಧವಾಗಿ ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. அதே தான் இங்க ஏவாளுக்கும் நடக்கிறது. ಅದೇನೇ ಇದು ಅವಳಿಗೆ. எப்போ கர்த்தருடைய ரகசியத்தை வெளியே சொல்லுகிறாளோ, ಯಾವಾಗ ದೇವರ ರಹಸ್ಯವನ್ನ ಬಿಟ್ಟು சொன்ன மாத்திரத்திலே ಹೇಳಿದ ತಕ್ಷಣ அவளுக்குள்ள இச்சை இறங்கி வருகிறது. ಅವಳೊಡೆ ಒಂದು ಇಚ್ಛೆ ಮಾಂಸರಿಕ ಬಲೈತೆ ಬರ್ತದೆ. அவள் நினைக்கிறாள், ಹೇಳ್ತಿದ್ದಾಳೆ, நாமும் தேவர்களைப் போல ஆகிவிடலாமோ, ನಾವು ಕೂಡ ದೇವರಂತೆ ಬದಲಾಗಬಹುದು, தேவர்களைப் போல நாம் ஆகிவிடலாம் என்று. ದೇವರುಗಳಂತೆ ಬದಲಾಗಬಹುದು. ஹalleluya. ஹalleluya. அதனால பிசாசுக்கு இடம் கொடுத்தாள். ಅದರಿಂದ ಸೈತಾನಿಗೆ ಜಾಗ ಕೊಟ್ಟಳು. அதனால தான் எபேசியர்ல சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಎಫೆಸದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು, பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருங்கன்னு. ಸೈತಾನಿಗೆ ಜಾಗ ಕೊಡದೆ ಇರಿ. அவன் கேட்ட கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணாமல் இருந்தாலே போதுமாயிருந்தது. ಅವನು ಕೇಳಿದ ಕ್ವಶ್ಚನ್ಗೆ ಆನ್ಸರ್ ಕೊಡದೆ ಇದ್ರೆ ಸಾಕಾಗಿರೋದು. நீ அங்கே இடம் கொடுத்தாய் அவளுக்கு, ನೀನು ಅಲ್ಲಿ ಜಾಗ ಕೊಟ್ಟೆ ಅವನಿಗೆ. அந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்தீங்க, ಸೈತಾನ್ ಜಾಗ ಕೊಟ್ರಿ, அவன் உன்னை பயன்படுத்துகிற விதம் ஒரு கருவியாய் மாறுவான். ಅವನು ನಿನ್ನ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಒಂದು ಆಯುಧವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡ. சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும் பொழுது, ಸೈತಾನ್ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಬರುವಾಗ அவன் நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக மட்டுமே வருகிறான். ಅವನು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕೆಡಿಸೋದಕ್ಕಾಗಿ நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿ, உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் பேசுவானே தவிர அவன் நன்மை செய்ய மாட்டான். ಅದು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ ಮಾತಾಡ್ತೇನೆ ಹೊರತು, மாறாக அவன் உன்னை அழிப்பதற்காகவே அவன் வருகிறவன். ನಿಮ್ಮನ್ನ ಹಾಳು ಮಾಡೋದಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. இப்ப இந்த ஏவாள் என்ன பண்ணுகிறான்? ಈಗ ಅವಳು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ? நான் சாப்பிட்டதும் போதான்னு சொல்லி ನಾನು ತಿಂದಿದ್ದು ಸಾಲದೆ தம் புருஷனுக்கும் சேர்த்து கொண்டு போய் கொடுக்கிறார். ತನ್ನ ಗಂಡನು ಕೂಡ ತಗೊಂಡು ಕೊಟ್ಲು. 6வது வசனம் படிங்க. 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. அப்பொழுது ஸ்திரியானவள் தகித்து கொண்டு ஹalleluya. ஹalleluya. தமிழ்ல படிங்க. கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ತನ್ನ ಗಂಡನಿಗೂ ಕೊಟ್ಲು. அவன் என்ன பண்ணா? அவனும் புசித்தான். ಅವನು ತಿಂದನು. அவனும் தின்னான். பாருங்க, இவளும் கெட்டு ಅವಳು ಕೆಟ್ಟೋದ್ಲು. யார கெடுக்கிறா? ಯಾರನ್ನ ಕಡಿಸಿದ್ಲು? புருஷனுக்கும் கொடுக்கறா கொண்டு. ಗಂಡನ್ನ ಕೂಡ ಕಡಿಸ್ಬಿಟ್ಲು. இப்ப புருஷனுக்கும் கொடுத்துட்டா, ಗಂಡನಿಗೂ ಕೊಟ್ಬಿಟ್ಲು. இப்ப யாருக்குள்ள இப்ப கிரியை எடுத்து செய்ய போகுது? ಯಾರ ಒಳಗಡೆ ಕ್ರಿಯೆ ನಡೀತಿದೆ? ஏவாளுக்குள்ள இருந்தது ಅವಳ ಒಳಗೆ ಇದ್ದದ್ದು அவன் புருஷனுக்குள்ள இப்ப பாஸ் ஆகுது. ಗಂಡನೊಳಗೆ ಪಾಸ್ ಆಯ್ತು. இப்ப இந்த இடத்துல ஏவாள் எப்படியா மாறுகிறா? ಅವಳು ಯಾವ ರೀತಿ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ಒಂದು ಆಯುಧವಾಗಿ, பிசாசு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் இந்த ஏவாளா. ಸೈತಾನ್ ಉಪಯೋಗಿಸುವಂತ ಒಂದು ವಸ್ತುವಾಗಿ ಬದಲಾದಳು. இப்போ சாத்தான் ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா உள்ள வரும்பொழுது அவனுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. ಸೈತಾನನು ಏದೋನ್ ತೋಟದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅವನಿಗೊಂದು ಗುರಿ ಇತ್ತು. அவனுடைய பிளான் எல்லாமே, ಅವನ ಗುರಿ ಎಲ್ಲ ஏவாள் கிடையாது. ಏವಲಲ್ಲ. அவன் பிளான் எல்லாம் யாரு? ಅವನ್ ஆதாம் தான்.
ಅವನ ಗುರಿ ಎಲ್ಲ ಯಾರ ಮೇಲೆ ಇತ್ತು? ಆದಾಮ ಮೇಲೆ ಇತ್ತು. யார வீழ்த்தணும்னு நினைக்கிறான்னா ஆதாம வீழ்த்தணும்னு நினைக்கிறான். ಯಾರನ್ನ ಬೀಳಿಸಬೇಕು ಅಂತ ನೋಡ್ತಾ ಅಂದ್ರೆ ಆದಾಮನ ಬೀಳಿಸಬೇಕು. அதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிதான் யாரு? ஏவாள். ಅದಕ್ಕೆ ಉಪಯೋಗಿಸುವಂತ ವಸ್ತು ಯಾರು? ಏವಾಳು. ஆதாம் மேல ಕರ್ತರು ஒரு பெரிய திட்டத்தை வச்சு ஆதாம உருவாக்கினாரு. ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ನಿಯೋಗವನ್ನು ಇಟ್ಟು ಅವನು ಸೃಷ್ಟಿಸಿದರು. பெரிய திட்டம் வைத்திருந்தாரு. ದೊಡ್ಡ ನಿಯೋಗ. உலகத்தின் எல்லா ஜனங்களும் ஆதாமுக்கு கீழாக கொண்டு வர வேண்டும் என்று ಲೋಕದಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲ ಜನರನ್ನ ಆದಾಮನ ಕೆಳಗೆ ಕೊಂಡು ಬರಬೇಕಂತ ಹೇಳಿ அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட ஆதாம் ಅವರ ರೂಪದಲ್ಲಿ ಉಂಟಾದಲ್ಪಟ್ಟಂತ ಆದಾಮನು கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ದೇವರು ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದನ ಹೊಂದಿಕೊಂಡು ಅವನು ಆಶೀರ್ವಾದನಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಷ್ಟಪಟ್ಟರು. இதை அழிப்பதற்காக சாத்தான் ஆதாம் மேல எடுத்த ரிவெஞ்ச் தான் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி ஏவாளாய் மாறுகிறாள். ಇದನ್ನು ಉಪಯೋಗಿಸಕ್ಕಾಗಿ ಇದನ್ನು ಎತ್ತೋದಕ್ಕಾಗಿ ಆದಾಮ ಒಂದು ವಸ್ತುವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. இப்ப என்ன அழிக்கப்படுதுன்னா ಈಗ ಏನ್ ನಡೀತಿದೆ? ஆதாம் மேலாக இருக்கிற திட்டம் அழிக்கப்படுகிறது. ಈಗ ಏನ್ ಅಳೆಯಲ್ಪಡ್ತಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಆದಾಮ ಮೇಲೆ ಇರುವಂತ ನಿಯೋಗವು ಅಲಸಲ್ಪಡುತ್ತಿದೆ. அன்பு தேவஜனமே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, நீ சாத்தானுடைய திட்டத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ಸೈತಾನ ತುತಂತ್ರವನ್ನು ನೀನು ತಿಳಿದೋಲಾಗಿರಬೇಕು. ஒருவேளை உன் மூலமாக இன்னொருவரை அடிப்பதற்காக அவன் பயன்படுத்துகிறான் என்றால் நீ உஷாராக வேண்டும். ಒಂದು ವೇಳೆ ಇನ್ನೊಂದು ಸಮಯವು ನಿನ್ನನ್ನು ಹೊಡೆಯೋದಕ್ಕೆ ಬರ್ತಾನಂದ್ರೆ ನೀನು ಹುಷಾರಾಗಿರಬೇಕು. ஒருவேளை உன்னை பயன்படுத்துவதற்காக சாத்தான் பல வழிகளை சூழ்ச்சிகளை செய்கிறான் என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸೈತಾನ ತುತಂತ್ರ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಂದ್ರೆ ನೀನು ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಾಗಿರಬೇಕು. நீ நார்மலுக்கு எதிராக, நார்மலா இருக்கிற லைஃபுக்கு எதிராக நீ மாறாக உன்னுடைய சரீரமோ எண்ணமோ சிந்தனைகளோ செயல்படுகிறது என்றால் நீ யோசிக்க வேண்டும். ನೀ ನಿತ್ಯ ದಿನವೂ ಇರುವಂತ ಜೀವಿತಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಬೇರೆ ಏನಾದರೂ ನಿನ್ನ ಆಲೋಚನೆಯೋ ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳು ಬದಲಾಗುವಾಗ ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. நான் ஏன் இந்த மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறேன்? ನಾನು ಏಕೆ ಹೀಗೆ ಬದಲಾಗಿದ್ದೀನಿ? எதற்காக கோபப்பட்டேன்? ನಾನು ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಕೋಪಪಟ್ಟೆ? நான் எதற்காக அவங்களை திட்டினேன்? ನಾನು ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಅವ್ರನ್ನ ಬೈದೆ? எதற்காக சண்டை போட்டேன்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಜಗಳ ಮಾಡಿದೆ? இது எதற்காக வந்தது? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದೆ? நீ திருப்பி அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் உனக்கு இருக்க வேண்டும். ನೀನು ಈ ತೃಪ್ತಿಯಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದ ಜ್ಞಾನವನ್ನು ನಿನಗೆ ಇರಬೇಕು. இது நீ அல்ல, ನೀನಲ್ಲ, உனக்குள்ளாக சத்துரு உள்ளே வந்து விட்டான். ನಿನ್ನ ಹೊರಡೆ ಶತ್ರು ಬಂದು ಬಿಟ್ಟ. அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. நீ அண்டாக புரிந்து கொள்ள வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதாம் மேல வைத்திருந்த திட்டத்தை அழிப்பதற்கு ஏவாளை பயன்படுத்துகிறான். ಆದಾಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ನಿಯೋಗವನ್ನ ಹಾಳು ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವಳನ್ನ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಂಡ. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? ಇಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತು ಗೊತ್ತಾ? கர்த்தர் மேல வைத்திருந்த ஆதாம் மேல வைத்திருந்த திட்டம் அழிக்கப்படுகிறது. ದೇವರು ಅವನ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ನಿಯೋಗವು ಅಲಿಸಲ್ಪಡುತ್ತಿದೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಿದೆ, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமை வெளியே தள்ளினார் என்று. ಆದಾಮನ ಏದೋನ್ ತೋಟವನ್ನ ಬಿಟ್ಟು ಆಚೆ ತೆಳೆದ್ರೆಂಬುದಾಗಿ 3வது அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. ஆ ஆ ஆ ஆ இப்ப பாருங்க, இவன் என்ன பண்றான்? ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? ஆண்டோடைய சன்னதியை விட்டு, ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯನ ಬಿಟ್ಟು விலகி ஓடி ಅಲ್ಲಿಂದ ಓಡೋಗಿ அவரை பார்க்க முடியாமல் ஒளித்து போகிறபடிய சூழ்நிலை வருகிறது. ಅವರು ನೋಡದೇ ಇರೋ ತರ ಬಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் எத்தனை பேரை வச்சாரு? ಏದೋನ್ ತೋಟದಲ್ಲಿ ಯಾರು ಎಷ್ಟು ಜನ பேர் வச்சாரு? 2 பேர் வச்சாரு இல்லையா? ಇಬ್ಬರನ್ನ ಇಟ್ಟರಲ್ವೇ? ஆதாம் மேல வைத்திருந்த திட்டம் ஏவாள் மூலமாய் அழிக்கப்படுகிறது. ಆದಾಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಉದ್ದೇಶವು ಏವಾಳ ಮುಖವಾಗಿ ಅಳಿಯಲ್ಪಡ್ತು. இப்போ 2 பேர் மேலாகவும் இந்த சாத்தானுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ಈಗ ಇಬ್ಬರ ಮೇಲೆ ಕೂಡ ಸೈತಾನದ ಕ್ರಿಯೆಗಳು ನಡೀತಾ ಇದೆ. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்கு வர்றாரு. ದೇವರು ಏದೋನ್ ತೋಟಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. இவங்க 2 பேரும் ஒளித்து போறாங்க. ಅವರಿಬ್ಬರು ಬಚ್ಚಿಕೊಂತಿದ್ದಾರೆ. 2 பேரும் ஒளிச்சு போறாங்க. ಇಬ್ಬರು ಬಚ್ಚಿಡುಕೊಂತಿದ್ದಾರೆ. ஆனால் தோட்டத்துக்கு வந்த ஆண்டவர், ಅದು ತೋಟಕ್ಕೆ ಬಂದಂತ ದೇವರು 2 பேரையும் கூப்பிடல. ಇಬ್ಬರನ್ನು ಕರೆದಿಲ್ಲ. 9வது வசனம் படிங்க. ஆ ஆ ஆ ஆ இதுல தமிழ்ல படிங்க ஒரு ஆளு. தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி, ಆದಾಮ ನೋಡಿ, ஹல்லேலூயா, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல 2 பேரை வச்சாரு. ஆனா இப்ப வந்து கூப்பிடுறது ஆதாம மட்டும் கூப்பிடுறாரு. ಏದೋನ್ ತೋಟದಲ್ಲಿ ದೇವರು ಇಬ್ಬರನ್ನ ಇಟ್ಟಿದ್ರು, ಆದ್ರೆ ಕರೆಯುವಾಗ ಆದಾಮನ ಮಾತ್ರ ಕರೀತಿದ್ದಾರೆ. ஏன் தெரியுமா ஆதாம கூப்பிடுறாரு? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ಆದಾಮನ ಕರೀತಾರೆ? அவருக்கு தெரியும் ஆதாம் மேலாக வைத்திருந்த திட்டத்தை யார் அழித்தா என்று. ಅವರಿಗೆ ಗೊತ್ತು ಆದಾಮ ಬಿಟ್ಟಂತ ಉದ್ದೇಶವು ಯಾರು ಹಾಳು ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ. சாத்தான் யாரையும் ஒரு கருவியாய் பயன்படுத்துவான்.
ಸೈತಾನ್ ಯಾರನ್ನ ಬೇಕಾದ್ರೂ ಒಂದು ಆಯುಧವಾಗಿ நீ ಉಪಯೋಗಿಸುವಂತ. எப்படிப்பட்ட ಅಭಿಷೇகம் பெற்றவனாய் இருக்கலாம், ನೀನು ಎಂತ ಅಭಿಷೇಕ ಹೊಂದೋರಾಗಿದ್ರು, நீ எப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஊழியக்காரனாய் கூட இருக்கலாம், ನೀನೆಂತ ಮಹಿಮೆ ಸೇವಕನಾಗಿದ್ರು ಕೂಡ, நீ எப்படிப்பட்ட ஜெப வீரனாய் இருக்கலாம். ನೀನಂತ ಜಪ ವೀರರಾಗಿದ್ರು ಕೂಡ, சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ளாக கிரியை செய்வதற்காய் வரும் பொழுது ಸೈತಾನ್ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಕ್ಕೆ நீ ಬರುವಾಗ அவனை அறிந்து கொள்ளவில்லை என்றால், ನೀನು ಅವನು ತಿಳ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, அவன் வருகிற வழிகளை அறிந்து கொள்ளவில்லை என்றால், ಅವನ ಬರವಣಿಗೆ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ, அவன் கொண்டு வருகிற வலையிலே விழுவாய். ಅವನ ಕರ್ತ ತರುವಂತ அதை ಬಲೆಗೆ ಬೀಳ್ತೀಯ. நீதான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ನೀನೇ ಕಾಪಾಡ್ಕೋಬೇಕು. இன்னைக்கு பாருங்க, ஆதாம் மேலாக இருந்த திட்டம் அழிக்கப்பட்டு, ಈಗ ನೋಡಿ ಆದ್ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಉದ್ದೇಶ ಅಲಿಸಲ್ಪಟ್ಟು, கர்த்தர் பெரிய ஒரு திட்டம் ஆதாம் மேல வைத்திருந்தாரு. ಒಂದು ದೊಡ್ಡ ಉದ್ದೇಶವು ದೇವರು ಅವನ முழு உலகத்தையும் பிளஸ் பண்றபடியாய் கர்த்தர் வச்சிருந்தாரு. ಎಲ್ಲ ಲೋಕವನ್ನ ಅವನಿಗೆ ಅಧೀನವಲ್ಲಿಟ್ಟಿದ್ರು. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து ಅದರೆಲ್ಲವನ್ನ ಕಳ್ಕೊಂಡು ஏதேன் தோட்டத்துக்குள்ள நிர்வாணியாய் நிற்கிறான். ಏನ್ ತೋಟದಲ್ಲಿ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. 9வது வசனத்தை படிச்சு பாருங்க. 9వ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡಿ. கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் கேட்டார். ஒளிந்து கொண்டேன். இப்ப அடுத்த வசனம் படிங்க, அடுத்த படிங்க. அறிவித்தவன் யார் என்று கேட்கிறார். அந்த வசனத்தை கன்னடத்துல படிங்க. ತಿಳಿಸಿದವರು ಯಾರು? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, ದೇವರು ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ, உனக்கு அறிவித்தவன் யார்? அறிவித்தவள் யாருன்னு கேட்கல. ದೇವರು ನಿನಗೆ ತಿಳಿಸಿದವಳು ಯಾವಳಂತ ಕೇಳಿಲ್ಲ, ನಿನಗೆ ತಿಳಿಸಿದದು ಯಾರು? தேவனுடைய வார்த்தையில ಅನೇಕ ಅರ್ಥங்கள் உள்ளாடி ரகசியமாய் ஒளிந்திருக்கிறது. நீங்க சரியாய் படிக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕ ರಹಸ್ಯವು ಅಡಗಿದೆ. ಕರ್ತನ ವಾರ್ತೆ சொல்லுகிறது, ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದೆ, உனக்கு அறிவித்தவன் யார் என்று ನಿನಗೆ கேட்கிறார். ತಿಳಿಸಿಕೊಟ್ಟது ಯಾರು? அப்ப ஆண்டவருக்கு தெரியும், ದೇವರು ಗೊತ್ತು சாத்தான் வஞ்சித்து உள்ளாடி வந்திருக்கிறான் என்று. ಸೈತಾನನು ವಂಚನೆ ಮಾಡಿ ಅವನ ಒಳಗಡೆ ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அவன் வஞ்சித்து வந்து உள்ள ஆதாமை அட்டாக் பண்ணிட்டான்னு சொல்லி அவருக்கு தெரியும். ಅವನು ವಂಚನೆ ಮಾಡಿ ಆದಾಮನು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡಿದ ಎಂಬ ಗೊತ್ತು. அதனாலதான் கேட்கிறாரு, ಅದೇ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ, உனக்கு இதை யார் சொன்னா? ನಿನಗೆ ಯಾರು ಹೇಳಿದ್ರು? அறிவித்தவன் ಯಾர்? ನಿನಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದು ಯಾರು? 10வது வசனம் படிங்க. அதற்கு அவன் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு பத்தாவது வசனம் படிங்க. 11 படிங்க. நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ನೀನು ಬೆತ್ತಲೆ ಎಂಬುದಾಗಿ ನಿನಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದು ಯಾರು? ಕನ್ನಡದಲ್ಲಿ படிங்க. 11வது ವಚನ. அதுக்கு 12வது வசனத்துல ஆதாம் கரெக்டா சொல்லி கொடுக்குறான் பாருங்க. ಅದು 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இப்ப ஆதாம் என்ன சொல்றான் பாருங்க. ಈಗ ಆದಾಮ ಹೇಳಿದ ನೋಡಿ, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் கொடுத்தாள், நான் புசித்தேன். ಕೊಟ್ಲು, ನಾನು ತಿಂದೆ. இப்ப ஆதாம் என்ன சொல்றான்? ಆದಾಮ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, யார் கொடுத்தான்னு சொல்றான் அவன்? ಯಾರು ಕೊಟ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. நீங்க என்னோடு கூட இருக்கும்படியாய் கொடுத்த ஸ்திரீயானவள் ஏவாள் எனக்கு கொடுத்தாள். ನೀವು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ಕೊಟ್ಟಂತ ಸ್ತ್ರೀ ಅವಳು ನನಗೆ ಕೊಟ್ಲು. அப்ப இந்த ஆதாம் அழிக்கப்படுவதற்கு, ஆதாமை விழத் தள்ளும்படியாய் செய்த இன்ஸ்ட்ருமெண்ட் யாரு? ಆದಾಮನ್ನ ಬೀಳಿಸೋದಕ್ಕೆ ಉಪಯೋಗಿಸಂತ ಆಯುಧ ಯಾವುದು? ஏவாள். ಅವಳು. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. சாத்தான் நம்மை பயன்படுத்துவதற்கு நாம் ஒருபோதும் அவகாசம் கொடுக்க கூடாது.
ಸೈತಾನ್ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸೋದಕ್ಕಾಗಿ ನಾವು ಎಂದು ಅವಕಾಶ அவன் அதற்காகத்தான் காத்திருக்கிறான். ಅವನು ಅದಕ್ಕೆ ಕಾದಿದ್ದಾನೆ. ஒன்ன டைரக்டா அடிப்பதற்காக வரல, ನಿನ್ನನ್ನು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಆಲಿಸೋದಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ. உன் மூலமாய் ஒரு குடும்பத்தை அடிப்பதற்காய் வருவான். ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಹಾಳು ಮಾಡಕ್ಕೆ, உன் மூலமாய் உன் புருஷனை அடிப்பதற்காய் வருவான். ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ನಿನ್ನ ನಿನ್ನ உன் ಗಂಡನ மூலமாய் உன் மனைவியை கஷ்டப்படுத்துவதற்காய் வருவான். ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕಷ್ಟಪಡೋಕೆ ಬರ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க தான் உஷாரா இருக்கணும். ನೀವು ಹುಷಾರಾಗಿ, சத்துரு வருகிற தந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ಶತ್ರುವಿನ ತಂತ್ರಗಳನ್ನು ನಾವು ಅರ್ಥರಾಗಿರಬೇಕು. இப்போ ஆதாம் இந்த சபிக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக வர்றான் பாருங்க. ஆண்டவர் வைத்த திட்டத்தை இழந்து ಆದಾಮನು ಸಭಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ದೇವರಿಟ್ಟಂತ ಉದ್ದೇಶವನ್ನ ಕಳಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾನೆ. 3வது அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க. 3ನೇ ಅಧಿಕಾರ 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததினால் புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சாபம் ஆதாம் மேலாக இப்ப வருகிறது. ಈ ಶಾಪವು ಆದಾಮ ಮೇಲೆ ಬರ್ತಿದೆ. யாருனால சாபம் வருது? இப்போ ಯಾರ ಮೂಲಕವಾಗಿ ಶಾಪ ಬಂತು? யார் இந்த சாபத்தை கொடுக்கிறா? ಯಾರು ಶಾಪವನ್ನು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ? சாபம் கொடுக்கிறது யாரு? ಶಾಪ ಕೊಟ್ಟಿದ್ದಾರು? தேவன் கொடுக்கிறாரு. சாபத்தை வாங்குறது யாரு? ಶಾಪವನ್ನು ತಗೊಂಡಿದ್ದು ಯಾರು? யார் மூலமா? ಯಾರ ಮೂಲಕವಾಗಿ? ஒண்ணும் தெரியாத ஆதாமுக்கு ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ உண்டாக்கின தகப்பனே சாபத்தை கொடுக்கிறாரு. ಉಂಟು ಮಾಡಿದ ತಂದೆಯೇ ಶಾಪವನ್ನು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. இதுக்கு இடையில இருந்து வேலை பார்த்த ஏவாள், ಇದಕ್ಕೆ ಎರೆಯಾಗಿದ್ದಂತವಳು ಅವಳು. இப்ப இதை கிரியை செய்த சாத்தான் அங்க இல்ல. அதை கிரியை ಮಾಡಿದಂತ ಸೈತಾನ ಇಲ್ಲ. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சிச்சுவேஷனை பாருங்க. ಇಲ್ಲಿದು ಸನ್ನಿವೇಶವನ್ನು ನೋಡಿ. ஆண்டவர் அவருடைய சாயல்ல உருவாக்கினாரு. ದೇವರು ಅವರ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. பிசாசு டார்கெட் ஒருத்தனை வச்சான். பிசாசு அவன் டார்கெட் ನೆರವೇರಿಸಿದ. அவனை பயன்படுத்துறதுக்கு இன்னொரு ஆளை யூஸ் பண்றான். அவனை உபயோகிக்கிறதுக்காக இன்னொಬ್ಬನ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡ. ஆனா ஆண்டவர் உண்டு பண்ணின அவர் திட்டத்தை நிறைவேற்றணும்னு வச்சிருந்த ஆதாம் மேல இந்த சாபம் இப்ப இறங்கி வருது. ಆ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಅವನ ಉದ್ದೇಶ ನೆರವೇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟದಂತ ಆದಾಮನ ಮೇಲೆ ಅವರ ಶಾಪ ಇಳಿದು ಬರ್ತಿದೆ. இப்ப இந்த ஆதாம் மேல இந்த சாபம் தேவையா? ಆದಾಮ ಮೇಲೆ ಶಾಪ ಅವಶ್ಯಕತೆನಾ? நல்ல ஆதாம்னா என்ன செய்திருக்கணும்? ಆದಾಮ ಏನು ಮಾಡಬೇಕು? அந்த பழம் கொடுக்கும் போதே, ಆ ಹಣ್ಣು ಕೊಡುವಾಗಲೇ செவியில ஒண்ணு விட்டுருக்கணும். ஒன்னு ಬಿಡಬೇಕಾಯ್ತು ಕಪಾಲಕ್ಕೆ, இல்லையா? ಅಲ್ಲವೇ? அப்படி ஒண்ணு விட்டுருந்தான்னா அவன் அப்ரிஷியேட் பண்ணிருக்கலாம். ಅಭಿಷೇಕ இவன் அதை செய்யல. ಅವನು ಅಪ್ಸೆಟ್ ಮಾಡಬಹುದಾಗಿತ್ತು. ನೀವು ಹಾಗೆ ಮಾಡಿ, மனைவிதானே கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ಎಂತಿ ಅಲ್ಲವೇ ಕೊಟ್ಲೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அதை அக்செப்ட் பண்ணி கனியை வாங்கி சாப்பிட்றான். ಅದನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು ಅದನ್ನ ತಗೊಂಡು ಅವ್ರ ರುಚಿಯನ್ನು ತಿಂತಿದ್ದಾನೆ. இந்த சாப்பிட்டனால ತಿಂದದ ಕೂಡಲೇ யாரு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரோ அவர்கிட்ட இருந்தே சாபம் இவன் மேல வருது. ಯಾರು ಮಾಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಅವರಿಂದಲೇ ಇವನಿಗೆ ಶಾಪ ಬರ್ತಿದೆ. அப்ப பிசாசோட டார்கெட் யாருக்கு மேல இருக்குது? ಸೈತಾನ ತುತಂತ್ರ ಯಾರ ಮೇಲೆ ಇದೆ? ஆதாம் மேல. ஆதாமನ ಮೇಲೆ. இன்னைக்கு எத்தனை ஆதாம் உள்ள நீங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಆದಾಮ, எத்தனை ஏவாள் உள்ள உட்கார்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ಎಷ್ಟು ಅವಂದಿರಲು ಕೂತಿದ್ದೀರಾ ಗೊತ್ತಿಲ್ಲ. நீங்களே யோசிச்சு பாருங்க. ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. உங்க மூலமா எத்தனை ஆதாம்களை அடிச்சீங்க? ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಎಷ್ಟು ಆದಾಮಗಳು ನೀವು ಹಾಳು ಮಾಡಿದ್ರಿ. எத்தனை ஆதாம் நீங்க சாபத்தை வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? ಎಷ್ಟು ಆದಾಮಗಳು ಶಾಪವನ್ನು ತಗೊಂಡು ಕುಂಡ್ರಿಸಿದ್ದೀರಾ. இது எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி இருந்த ஏவாள் இல்ல. ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣ ಹಿಂದೆ ಇದ್ದಂತೆ ಅವಲಲ್ಲ. அதுக்கு பின்னாடி ஒரு பாஸ் உட்கார்ந்திருந்தாரு. ಅವ್ರ ಹಿಂದೆ ಒಂದು ಬಾಸ್ ಕೂತಿದ್ರು. அவன் தான் காரணம். ಅವನೇ ಕಾರಣ. அவனுடைய தந்திரத்தை, ಅವನ ತುತಂತ್ರ உன் குடும்பத்திலே உன் வாழ்க்கையிலே வரும்பொழுதே நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ನಿನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬರುವಾಗಲೇ ನೀನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அநேக நேரம் நம்முடைய விசுவாச பிள்ளைகள் அவனுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளாமல் விழுந்து போகிறோம். ಅನೇಕ ಸಮಯವೂ ಅವನ ತುತಂತ್ರ ತಿಳ್ಕೊಳ್ಳದೆ ಎಲ್ಲ ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಗಳು ಬಿದ್ದು ಹೋಗ್ತಾರೆ. நீங்கள் அதிலே உறுதியாய் நிற்க வேண்டும். ನೀವು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. பிசாசின் தந்திரங்கள் வரும்பொழுது அதை கண்டுபிடித்து அதை விட்டு விலகி ஓடுகிற ஒரு பழக்கம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். ಸೈತಾನ ತುತಂತ್ರಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡುವಂತ ಒಂದು ಬಲವು ನಿಮಗೆ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஒரு சாபத்தை அவன் மேல கொடுக்கிறாரு. ದೇವರು ಒಂದು ಶಾಪವನ್ನು ಅವನ ತಲೆ ಮೇಲೆ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. அவன் சாபத்தை கொடுத்தது மட்டுமல்ல, ಅವನು ಶಾಪ ಕೊಟ್ಟಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, மரணமும் சேர்ந்து ஆதாமுக்கு வருது. ಮರಣವನ್ನು ಸೇರಿ ಆದಾಮ ಬರ್ತಿದೆ. 19வது வசனத்தை படிங்க. 19ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ.
மண்ணாய் இருக்கிறாய். படிங்க. ஆ ஆ ஆ ஹalleluya. ஹalleluya. தமிழ்ல படிங்க. எடுக்கப்பட்டபடியினால் மட்டும் மண்ணாய் இருக்கிறாய். மண்ணಾಗಿದ್ದೀಯಾ, மண்ணுக்கே திரும்புவாய். இந்த மண்ணுக்கு திரும்புறது எப்ப திரும்புவான் ஒரு மனுஷன்? ನೀನು ಪುನಃ ಮಣ್ಣಿಗೆ ಹೋಗ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ. ಮಣ್ಣಿಗೆ ಯಾವಾಗ ಹೋಗ್ತಾನೆ? எப்போ? ಮಾಂಸத்தில். ஒரு மனுஷன் மரிக்கும் போதுதான் அவன் திரும்ப மண்ணுக்கு போக முடியும். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಸತ್ತ ನಂತರನೇ ಅವನು ಮತ್ತೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾನೆ. ஒருவேளை ஆண்டவர் 1000 அரசாட்சியை கூட அந்த நேரத்திலே ஆதாமோடு வைக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கலாம், தெரியாது. 1000 ರಾಜ್ಯಾಂಗವನ್ನು ದೇವರು ಅವನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಇಟ್ಟಿರಬಹುದು, ಉದ್ದೇಶ ಇರಬಹುದು. இப்ப ஆதாம் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொண்டதனால, ஆதாம் ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡ, கர்த்தர் கொடுத்த சாபத்தினால, ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಶಾಪದಿಂದ சாவு வரைக்கும் வந்துருச்சு பாருங்க. ಸಾವವರೆಗೂ ಬಂದ್ಬಿಡ್ತು ನೋಡಿ. மண்ணுக்கே திரும்புவா என்று கர்த்தர் ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. ಮಣ್ಣಿಗೆ ನೀನು ತಿರುಗುವೆ ಎಂಬುದಾಗಿ ಶಾಪ. அவன் மரணத்தை வாங்கி கொள்ளுகிறான். ಅವನ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿಕೊಂತಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அது மட்டுமல்ல, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கடைசியா ஒரு வேலையை செய்து விடுறாரு. ದೇವರು ಕಡೆದಾಗ ಒಂದು ಲಾಸ್ಟ್ ಆಗಿ ಒಂದು ಕಾರ್ಯ ஆதாமுக்கு ஒரு வேலை பண்றாரு. ಆದಾಮು ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. அவ்வளவு அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை ஆயத்தப்படுத்தி, ಸುಂದರವಾದ ಯೋಗ್ಯವಾದ ತೋಟವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ, அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லாதபடி அந்த தோட்டத்திலே கொண்டு அவன் ரம்மியமாய் இருக்கும்படியாய் செய்து, ಅವನಿಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಕಷ್ಟವಿಲ್ಲದೆ ರಮ್ಯವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, அவன் இருந்த இடம் எல்லாவற்றுக்கும் ஒரு பாதுகாப்பான இடமா அந்த ஏதேன் தோட்டம் இருந்தது. ಸ್ಥಳವು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದು ಕಾವಲಾಗಿದ್ದಂತ ಸ್ಥಳವಾಗಿತ್ತು ಏದೋನ್ ತೋಟ. அதை அவனே அழித்து போடும்படியாய் நடந்தது. ಅವನೇ ಅದನ್ನ ಹಾಳು ಮಾಡುವಂತೆ ಅವನಿಗೆ ನಡೆಯಿತು. தேவனுடைய கோபம் ஆதாம் மேல இறங்கி வருகிறது. ದೇವರ ಕೋಪ ಅವನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂತು. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நான் சொன்னதை நீ கேட்கவில்லை, ನಾನು ಹೇಳಿದ್ರೆ ನೀನು ಕೇಳಿಲ್ಲ, பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து ಸೈತಾನ ಕ್ರಿಯೆಗೆ ನೀನು ಜಾಗ ಕೊಟ್ಟು இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்தாயே என்று ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯ ನೀನು ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்க. ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾನೆ ನೋಡಿ, அந்த தோட்டத்தை விட்டு நீ இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புகிறார். ಆ ತೋಟದಲ್ಲಿ ಇರೋದಕ್ಕೆ ನೀನು ಲಾಯಕಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து படிங்க. 24ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. தமிழ்ல படிங்க. மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் காவலுக்காக அவர் வைக்கிறார். இந்த ஏதேன் தோட்டத்தில் ஏதோன் தோட்டದಲ್ಲಿ ஆதாமை வெளியே துரத்தி ಆದಾಮನ ಆಚೆ ಕಳಿಸಿ இப்ப தோட்டத்துக்கு அவர் காவல் வைக்கிறார். ಈ ತೋಟಕ್ಕೆ ಅವರು ಕಾವಲು ಇಡ್ತಿದ್ದಾರೆ. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இது எங்கே நடந்தது? ஆரம்பத்திலே நாம் பிசாசு உள்ளாடி வரும்பொழுது அவனுடைய திட்டத்தை அறிந்து நாம் தடை பண்ணியிருந்தோம் என்றால் இவன் தப்பித்து இருக்க முடியும். ಇದು ಆರಂಭದಲ್ಲಿ ಅವನು ಸೈತಾನ ಸುತ್ತವನ್ನು ತಳ್ಕೊಂಡಿರೋದು, ಆದ್ರೆ ಇದನ್ನು ತಪ್ಪಿಸ್ಕೋಬಹುದಾಗಿತ್ತು. கடைசியா எங்க வந்து நிக்குது? ಕಡೆದಾಗಿ ಎಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತು ஆதாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறான். ಆದಾಮ್ ಏದೋನ್ ತೋಟವನ್ನ ಬಿಟ್ಟು ಓಡಿಸಲ್ಪಡ್ತಿದ್ದಾನೆ. அதனாலதான் சொல்றேன், ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ಸೈತಾನಿಗೆ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. ಸೈತಾನಿಗೆ ಜಾಗ ಕೊಡದೆ ಇರಿ. ஹalleluya. ஹalleluya. பிசாசுக்கு இன்னொரு குணம் உண்டு. ಸೈತಾನಿಗೆ ಇನ್ನೊಂದು ಗುಣ ಇದೆ. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு தடையான காரியத்தை அவன் செய்து விட்டான் என்றால், ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದಾದ್ರು ಒಂದು ತಡೆ ಮಾಡದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ರೆ அடுத்த செகண்டே நம்மை விட்டு போயிடுவான். ನಮ್ಮ ಆ ಕ್ಷಣವೇ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. ஏன் சொல்லுங்க? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஏன்? வந்த வேலை முடிஞ்சது, ಬಂದ ಕಾರ್ಯ அவன் எதுக்கு வந்தானோ அந்த காரியத்தை முடிச்சானோ அடுத்த செகண்ட் அங்க இருக்க மாட்டான். அவன் ಏನಕ್ಕೆ ಬಂದ ಆ ಕಾರ್ಯ ಮುಗಿತು, ಅರ್ಧ ಸೆಕೆಂಡ್ ಆ ಸೆಕೆಂಡ್ ಅವನು ಇರೋದಿಲ್ಲ. யூதாசுடைய காரியத்திலும் அதேதான் நடந்தது. ಯೂದನ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ ಅದೇ ನಡೀತು. யூதாஸ் என்ன பண்ணான்? ಯೂದಾಸ್ ಏನ್ ಮಾಡಿದನು? வேதம் சொல்லுது, யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் என்று. ವೇದ ಹೇಳ್ತದೆ, ಯೂದಾಸನ ಒಳಗಡೆ ಸೈತಾನ್ ನುಗ್ಗುದ ಎಂಬುದು. எது வரைக்கும் இருந்தான்? ಎಲ್ಲರಿಗೂ ಇದ್ದ ಅವನು. ஆண்டவரே ದೇವರನ್ನ காட்டி கொடுக்கறதோட அவன் வேலை முடிஞ்சு. ದೇವರನ್ನ ನೋಡಿಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅವನ ಕೆಲಸ ಮುಗೀತು. அப்புறம் என்ன நடந்துச்சு? ಆಮೇಲೆ ಏನ್ ನಡೀತು? இனி ஓம்பாடுப்பா, நீ பாத்துக்கோ, எங்களுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. ನಿನಗೂ ನನಗೆ ಸಂಬಂಧವಿಲ್ಲ.
அதுதான் சொல்றேன். அதை ಹೇಳ್ತೀನಿ. பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்துக்குள்ளே வரும் பொழுது ಸೈತಾನ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬರುವಾಗ தந்திரத்தோடு உள்ள வருகிறான். ಅವನು ಸುತಂತ್ರದಿಂದ ಬರ್ತಾನೆ. அவன் வேலை முடிஞ்ச உடனே ಅವನ ಕೆಲಸ ಆದ ನಂತರ அவன் இருந்த இடத்தை காலி பண்ணிடுவான். ಅವನು ಇರುವಂತ ಜಾಗ ಖಾಲಿ மாட்டிக்கொள்றது நீயும் நானும் தான். ಸಿಗಾಕೊಳ್ಳೋದು ನೀನು ನಾನೇ. அனுபவிப்பது நீயும் நானும் தான். ಅನುಭವಿಸೋದು ನೀವು ನಾನೇ. இதை நீ சாத்தானுடைய திட்டத்தை நீ அறிந்து கொண்டாய் என்றால் ಸೈತಾನ ಸುತಂತ್ರ ಎಂದು ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಾದರೆ உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும். ನಿನ್ನ ನೀನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳ உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும். அன்பு தேவஜனமே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னை தேடி கட்டாயம் வருவான். ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀನು ಹುಡುಕಿ ಬರ್ತಾನೆ. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய் என்றால் உன்னை தேடி கட்டாயம் வருவான். ದೇವರನ್ನು ಆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವನು ಹುಡುಕಿ ಬರ್ತಾನೆ. நீ அபிஷேகம் பட்டிருக்கிறாய் என்றால் ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾದರೆ கட்டாயம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ வார்த்தை உனக்கு எச்சரிக்கையாய் மாறட்டும். ನಿಮ್ಮನ್ನು ಈ ಮಾತು ನಿಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಬದಲಾಗಲಿ. நான் ஜெபிக்கிறேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ, நான் எல்லாவற்றிலும் தைரியமாய் நிற்க முடியும், ನಾನು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ತೇನೆ, என்னை சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்காதே. ಶತ್ರು ನಾನು ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀನು அவன் ನೆನೆಸಬಹುದು. தந்திரம் உள்ளவன். ಅವನು ಸುತಂತ್ರ சொல்லுங்க, அவன் சாத்தான் தந்திரம் உள்ளவன். ಸೈತಾನ್ ಸುತಂತ್ರ ಉಳ್ಳವನು. சாத்தான் தந்திரம் உள்ளவன். ಸೈತಾನ್ ಸುತಂತ್ರ ಉಳ್ಳವನು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்குள்ளே ನಮ್ಮ ಒಳಗಡೆ என்னெல்லாம் கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ನಮ್ಮೊಳಗಡೆ ಏನೆಲ್ಲ ಕ್ರಿಯೆ ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. நீங்க என்னெல்லாம் சாத்தானோட கிரியையை சுமந்து கொண்டு வர்றீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ನೀವು ಏನೆಲ್ಲ ಸೈತಾನ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರ್ತೀರಿ ಎಂಬುದು ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ಒಂದು ನಿಮಿಷ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, என் மூலமாய் எத்தனை ஜனங்களுக்கு ப்ராப்ளம் வருகிறது. ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಸಮಸ್ಯೆ ಬರ್ತಿದೆ. நான் என்னுடைய அபிஷேகத்தை இழக்கும்படியாய் எங்கே இடம் கொடுத்தேன்? ನಾನು ನನ್ನ ಅಭಿಷೇಕವನ್ನು ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಾನು ಎಲ್ಲಿ ಜಾಗ ಕೊಟ್ಟೆ? நீங்க பாத்தீங்கன்னா அநேகர் ஆரம்பத்தில் நல்ல ஜெபிக்கிறவர்களா இருந்திருப்பீர்கள். ಆರಂಭದಲ್ಲಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರಾಗಿರ್ತೀರಾ. ஆனால் வர 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 உங்க ஜெபம் அப்படியே இறங்கிட்டு வரும். ಆದ್ರೆ ಬರ್ತಾ ಬರ್ತಾ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಹಾಗೆ ஒரு பீரியட் வரும்போது பாத்தீங்கன்னா, ஒரு டைம் வரும்போது அப்படியே உங்க பிரேயர் ஸ்டாப் ஆயிரும். ಒಂದು ಸಮಯ ಬರುವಾಗ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? சாத்தான் உனக்குள்ளே வந்த உடனே எல்லாவற்றையும் செய்ய மாட்டான். ಸೈತಾನ್ ನಿಮ್ಮ ಬಂದ ತಕ್ಷಣ ಏನು ಎಲ್ಲ ಮಾಡೋದಿಲ್ಲ. உன்னை நல்லா மானிட்டர் பண்ணுவான். ನಿನ್ನ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾಗಿ ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡ್ತಾನೆ. நீ என்ன செய்கிற, எப்படிப்பட்ட விஷயத்துல உன்னை வீழ்த்தலாம் என்று அவன் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் எடுப்பான். ನೀನು ಹೇಗಿದ್ದೀಯಾ, ನೀನು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀನು ಬೀಳಿಸೋದು ಎಂಬುದಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಅರ್ಥಕೊಂತಾನೆ. எல்லா கண்ட்ரோலும் எடுத்த பிறகுதான் அவனுடைய கிரியை செயல்பட ஆரம்பிக்கும். ನಿನ್ನ ಎಲ್ಲ ಕಂಟ್ರೋಲ್ ಎತ್ಕೊಂಡ ನಂತರನೇ ಅವನ ಕಾರ್ಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾನೆ. நீ நினைப்ப ஆரம்பத்தில் நான் நல்லா ஜெபித்துக் கொண்டிருந்தேன், இப்ப ஜெபம் வரவில்லை, என்னால பாட முடியவில்லை, எதுவும் செய்ய முடியவில்லை என்று ನೀನು ನೆನೆಸಬಹುದು. ಆರಂಭದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ, ಚೆನ್ನಾಗಿ ಆಡ್ತಿದೆ, ಏನು ಮಾಡಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஒன்றை புரிந்து கொள், ಒಂದು ತೆಲುಗು, இதற்கு பின்பாக சாத்தானின் தந்திரம் இருக்கிறது. ಇದರ ಹಿಂದೆ ಸೈತಾನ ಸುತಂತ್ರವಿದೆ. உன்னுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழும்ப முடியாமல் இருக்கிறாயா? ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಎದ್ದೇಳಕ್ಕಾಗದೇ ಇದೆಯಾ? இதற்கு பின்பாக சாத்தானின் தந்திரம் செயல்படுகிறது. ಇದರ ಹಿಂದೆ ಸೈತಾನ ಸುತಂತ್ರ ಮಾಡ್ತಿದೆ. ஒருவேளை நீ சாத்தான் போட்ட வலையிலே ஒருவேளை நீ விழுந்து வந்திருக்கலாம். ಸೈತಾನ ಆಗದಂತ ಬಲೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಂದಿರಬಹುದು. ஆனால் இந்த வலையிலே விழாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது அவர் கொடுத்த ஞானத்தினால் மட்டுமே முடியும். ಆ ಬಲೆಯಲ್ಲಿ ಬೀಳದೆ ಕಾದುಕೊಂಡಿರೋದಕ್ಕೆ ಅವರ ಜ್ಞಾನ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. ஒருவேளை விழுந்து விட்டாய் என்றால், ಒಂದು ವೇಳೆ ಬಿದ್ದಿದ್ರೆ, ஜெபித்து கேட்கும் பொழுது கட்டாயம் அந்த வலையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೀವು ಕೇಳುವುದಾದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ ಅದರಿಂದ ಆಚೆ ತಗೊಂಡು ಬರ್ತಾನೆ. உனக்குள்ளே என்னென்ன கிரியைகள், சாத்தானிய கிரியைகள் இருக்கிறதோ, ನಿನ್ನ ಒಳಗಡೆ ಏನೆಲ್ಲ ಸೈತಾನ ಕ್ರಿಯೆವಿದೆಯೋ அதை மறுபடியும் ஜெபித்து அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்யுங்கள். ಮತ್ತೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅದರಿಂದ ಆಚೆ ಬರೋದಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಯತ್ನಿಸಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிசாசு ஒருபோதும் நம்மை நேரடியாக அடிப்பதில்லை. ಸೈತಾನು ಒಂದು ವೇಳೆ ನೇರವಾಗಿ ಅವನ ಹತ್ರ ನಮ್ಮನ್ನು ಹೊಡೆಯೋದಿಲ್ಲ. அவன் யார்கிட்டயும் டைரக்டா மோத மாட்டான். ಅವನು ಯಾರ ಹತ್ರ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಲ್ಲ. இவர் அடிக்கிறவனா, இவரை அடிக்கிறதுக்கு ரொம்ப டைரக்டா கோல் எல்லாம் எடுத்துட்டு வந்து அடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ಅವನೊಬ್ಬರನ್ನ ಹೊಡಿಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬರುದಾದರೆ ಅವನು ಕೋಲೆಲ್ಲ ತಗೊಂಡ್ಬಂದು ಹೊಡೆಯೋದಿಲ್ಲ. இவரை எங்க வீழ்த்தணுமோ அந்த வீக்னஸ் பாயிண்ட் பிடிப்பான், அவ்வளவுதான். ನಮ್ಮ ಏನು ವೀಕ್ನೆಸ್ ಇದೆಯೋ ಆ ವೀಕ್ನೆಸ್ ಪಾಯಿಂಟ್ ಅನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಮಾಡ್ತಾನೆ. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ಅದಕ್ಕೆ அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், ಅಭಿಷೇಕ ಮಕ್ಕಳು 3 விஷயத்துல கரெக்டா இருக்கணும். 3 ವಿಷಯದಲ್ಲಿ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರಬೇಕು. என்ன விஷயம்? ಏನು ವಿಷಯ? 3 விஷயத்துல 3 ವಿಷಯದಲ್ಲಿ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வேளை கவனமா இருக்கணும். ದೇವರನ್ನ ತಿಳ್ಕೊಂಡಾದ್ರೂ ಗಮನವಾಗಿರಬೇಕು. என்ன விஷயம்? அட 3 விஷயம். 1 பணம், 2 பெண்ணு இச்சை, 3 மண்ணு, உலக ஆசீர்வாதம்.
ಲೋಕಾಸೆ. இந்த மூணுலயும் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா ಈ ಮೂರು ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರೋದಾದ್ರೆ பிசாசிட்ட இருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க. ಸೈತಾನನೇ ತಪ್ಪಿಸ್ಕೊ. பிசாசுக்கு தெரியும் ಸೈತಾನ ಗೊತ್ತು இவரை எப்படி வீழ்த்தலாம், ಇವಳನ್ನ ಹೇಗೆ ಬೀಳಿಸಬಹುದು, இவர் எதுல வீக்கா இருக்காரு, ಇವರು ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಲೀಕ್ ಆಗಿದ್ದಾರೆ, இவர் எதுல வீக்கா இருக்காரு, ಇವಳು ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ இப்படின்னு அவன் தந்திரமா தேடுவான். ಈಗ சுதந்திரವಾಗಿ அவன் ಹುಡುಕ್ತಾನೆ. தந்திரமா தேடும் பொழுது ಅವನು சுதந்திரವಾಗಿ ಹುಡುಕುವಾಗ கர்த்தருடைய ஜெபத்தினாலே அதை கண்டுபிடிக்கிற ஞானம் உனக்கு வேண்டும். ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುವಂತ ಜ್ಞಾನ ನಿನಗೆ ಬೇಕು. அபிஷேகம் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளையே, ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಕೊಂಡ ದೇವ ಮಕ್ಕಳೇ, சாத்தானை கண்டுபிடித்து அவனை அழிப்பதற்கான கிருபை உனக்கு வேண்டும். ಸೈತಾನನ ಕಂಡುಹಿಡಿದು ಅವನ ಹಾಳು ಮಾಡೋದಕ್ಕೆ ಕೃಪೆ ನಿನಗೆ ಬೇಕು. ஒருவேளை நீ விழுந்து வந்திருப்பாய் என்றால் ನೀನು ಬಿದ್ದು ಬಂದಿರೋದಾದರೆ இன்னைக்கு தேவ சமூகத்துல சொல்ல போறீங்க, ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದೀರಾ, ஆண்டவரே மறுபடியுமா என்னை எழுப்புங்க, ದೇವರೇ ಮತ್ತೆ ನನ್ನ ಎಬ್ಬಿಸು, மறுபடியுமா என்னை எழுப்புங்க, ಮತ್ತೆ ನನ್ನ ಎಬ್ಬಿಸು, சத்துருவின் கண்ணிகளுக்கு என்னை விழாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ಶತ್ರುನ ಕಣ್ಣಿಗೆ ಬೀಳ್ದಾಗ ನನ್ನ ಕಾದು ನಡೆಸು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதாமை டார்கெட் வைத்து வந்த சத்துரு ஏவாளை கருவியாய் பயன்படுத்தினார். ಆದಾಮನನ್ನ ಗುರಿ ಮಾಡಿ ಬಂದಂತ ಸೈತಾನನ ಅವಳನ್ನ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡ. உன் மூலமாக இன்னொரு ஆதாம் அடிக்கப்படக்கூடாது, ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಇನ್ನೊಂದು ಆದಾಮು ಒಡೆಯಲ್ಪಡಬಾರದು, நீ ஒரு ஏவாளாய் கருவியாய் மாறக்கூடாது. ನೀನು ಒಂದು ಅವಳಾಗಿ ಬದಲಾಗಿ ಆಯುಧವಾಗಿ இன்னைக்கு தேவ சமூகத்துல நாம ஒப்பு கொடுக்க போகிறோம். ಈ ದೇವ ಸಮಾಜದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಕೊಡು. சத்துருவின் திட்டங்களையும் அவனுடைய தந்திரங்களையும் கண்டுபிடிப்பதற்கான ஞானத்தை தாங்கப்பா. ಶತ್ರುವಿನ ಕ್ರಿಯೆಗಳು ಅವನ ಸುತಂತ್ರ ತಲುಕೊಳ್ಳುವಂತ ಜ್ಞಾನ. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಯತವಾಗಿದ್ದೀರಾ? இந்த திட்டம் இந்த ஞானம் உனக்கு இல்லை என்றால், ಈ ಒಂದು ಗುರಿಯು ಈ ಒಂದು ಜ್ಞಾನ ನಿನಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ சத்துரு வரும் பொழுது நீ விழுந்து விடுவாய். ಶತ್ರು ಬರುವಾಗ ನೀನು ಬಿದ್ದೋಗ್ತೀಯ. சத்துரு வந்து வலை விரிக்கும் பொழுது அந்த வலையில மாட்டிக்கொள்ளுவாய். ಶತ್ರು ಬಂದು ಬಲೆ ಹಾಕುವಾಗ ಆ ಬಲೆಯನ್ನು ಸಿಗಾಕೊಂತೀಯ. இந்த வலை எந்த விதத்திலும் இருக்கலாம். ಈ ಬಲೆ ಯಾವುದೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೂ ಇರಬಹುದು. அது மூன்றாவது நபர் மூலமாகவும் வரலாம், ಮೂರನೇ ಮನುಷ್ಯನ ಮೂಲಕ ಕೂಡ ಬರಬಹುದು. உன் குடும்பத்தில் உள்ள நபர்கள் மூலமாக வரலாம், ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಜನರೊಂದಿಗೆ ಕೂಡ ಬರಬಹುದು. உனக்கு ரொம்ப நெருங்கிய ஜன மூலமாகவும் வரலாம். ನಿನಗೆ ತುಂಬಾ ಹತ್ತಿರವಾಗಿರುವಂತ எப்படி வந்தாலும் சரி, ಹೇಗೆ ಬಂದರೂ ಸರಿ, இதற்கு பின்பாக இருப்பது ஒரு சாத்தானின் வல்லமை. ಇದರಿಂದ ಇರುವಂತ ಒಂದು ಸೈತಾನದ ಮಹಿಮೆ. இதை நீ கண்டுபிடிக்க வேண்டும். ಇದು ನೀನು ಕಂಡುಹಿಡಿಯಬೇಕು. இதை சாதாரண கண்களினாலே எண்ணத்தினாலே கண்டுபிடிக்க முடியாது. ಇದು ಸಾಧಾರಣ ಒಂದು ಕಣ್ಣಿಗಳಿಂದ ಕಂಡುಹಿಡಿಯಕ್ಕಾಗಲ್ಲ. கர்த்தருடைய ஞானம் இருந்தால் கண்டுபிடிக்கலாம். ದೇವರ ಜ್ಞಾನ ಇರೋದಾದ್ರೆ இந்த ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದು. ஞானம் நமக்கு வேண்டும். ಈ ಜ್ಞಾನ ನಮಗೆ ಬೇಕು. எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನನ್ನ கட்டாயம் கர்த்தர் கிருபை தருவார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರ கட்டாயம் கிருபை தருவார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕೊಡ್ತಾನೆ. நம்ம எல்லாரும் இருந்த இடத்துல முழங்கால் போடலாமா? ಇರುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಮನಕಲ್ಲ. தேவ சமூகத்திலே நாம் கேட்க போகிறோம். ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ஆண்டவரே, ದೇವರೇ, பிசாசின் கிரியைகளை கண்டுபிடிப்பதற்கான ಸೈತಾನ ತುತಂತ್ರ ಕಂಡುಹಿಡಿದಕ್ಕಾಗಿ அந்த கிருபையை தாங்கப்பா எனக்கு. ಆ ಕೃಪೆ ನನಗೆ ಕೊಡಪ್ಪ. அந்த கிருபையை தாங்க எனக்கு.